சர்ம மாளிகையின் சுவர்களில் இன்று ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. இது வரவிருக்கும் ஒரு பெரிய புயலின் அறிகுறியாக இருந்தது. அஞ்சலி வரவேற்பறையின் நடுவில் முழு கண்ணியத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் அவற்றில் ஒரு ஆழமான மன உறுதி தெரிந்தது. அவளுக்கு முன்னால் அவளது சித்தி மாயாவும் சகோதரி காவியாவும் அமர்ந்திருந்தனர். அவர்களின் முகங்களில் ஒரு வஞ்சகமான மற்றும் தந்திரமான வெற்றி புன்னகை தவழ்ந்தது. வெளியே இருந்த குளிர்ந்த காற்று ஜன்னல் கண்ணாடிகளில் மோதிக்கொண்டிருந்தது. இந்த வீட்டிற்குள் பின்னப்படும் சதி திட்டங்களுக்கு தானும் சாட்சியாக இருக்க விரும்புவது போல அது இருந்தது. மாயா தன் கையில் இருந்த சட்டபூர்வ ஆவணங்களை மேஜை மீது பலமாக தட்டினாள். மேலும் அஞ்சலியை பார்த்து தன் குரலை கடினமாக்கி கொண்டாள். அஞ்சலி தன் சகோதரி காவ்யாவிற்கு பதிலாக காவ்யாவிற்காக முன்பு வந்த வரனான அந்த ஏழை விவசாயி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் தெளிவான வார்த்தைகளில் கூறினாள். அந்த குடும்பத்தின் சொத்துக்கள் இப்போது அழிந்து விட்டதால் காவ்யா போன்ற ஒரு இளவரசி அங்கு செல்ல முடியாது என்பது மாயாவின் வாதமாக இருந்தது. அஞ்சலி தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடனை தீர்ப்பதற்கான ஒரே வழி இதுதான் என்பதை அவள் நினைவூட்டினாள். காவ்யா தன் விலை உயர்ந்த பட்டுப்புடவையின் முந்தானையை பெருமையுடன் சரி செய்து அஞ்சலியின் அருகில் வந்து மிகவும் அவமதிக்கும் தொனியில் கிசுகிசுக்க தொடங்கினாள். ஆடம்பரமான அரண்மனையில் வளர்ந்த ஒரு பெண் இனி தன் வாழ்நாளில் எஞ்சிய பகுதியை சாணத்திற்கும் மண்ணுக்கும் இடையில் கழிப்பாள் என்றும் அதுதான் அவளது உண்மையான தகுதி என்றும் கூறினாள். காவ்யாவின் கண்களில் அஞ்சலி மீதான வெறுப்பும் பொறாமையும் தெளிவாக தெரிந்தன. ஏனெனில் அஞ்சலி எப்போதும் படிப்பிலும் புத்திசாலித்தனத்திலும் அவளை விட மிக முன்னணியில் இருந்தாள். அஞ்சலியின் எளிமையான ஆனால் கண்ணியமான ஆளுமையை கேலி செய்தாள். மேலும் அவள் அந்த விவசாயிக்கு தான் தகுதியானவள் என்றாள். அஞ்சலி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளது மௌனம் அவளது பலவீனம் அல்ல, மாறாக அவளை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் அவளது உள் வலிமையின் சான்றாகும். அவள் அந்த ஆவணங்களை எடுத்தாள். ஒவ்வொரு நிபந்தனையும் மிகவும் கவனமாக படித்தாள். அவளுடைய கண்களில் ஒரு வியூகவாதியின் புத்திசாலித்தனமான பிரகாசம் இருந்தது. அவளால் எதிர்காலத்தை காண முடிந்தது. மாயா தன்னை இந்த வலையில் சிக்கு வைப்பதற்காக தந்தையின் உயிலின் சில முக்கியமான பகுதிகளை வேண்டுமென்றே மறைத்திருக்கிறாள் என்பதை அவள் அறிவாள். இருப்பினும் தன் மீது முழு நம்பிக்கை இருந்ததால் அவள் எந்த தயக்கமும் இன்றி அந்த காகிதங்களில் கையெழுத்திட்டாள். கையெழுத்திட்ட பிறகு அஞ்சலி தன் சித்தியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து தான் இந்த திருமணத்திற்கு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும் கூறினாள். அவளது குரலில் ஒருவித கம்பீரம் இருந்தது. அது மாயாவை ஒரு கணம் உள்ளுக்குள் உலுக்கியது. இருப்பினும் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. தனது மறைந்த தந்தையின் கௌரவத்தையும் அவரது இறுதி விருப்பத்தையும் காப்பதற்காக மட்டுமே தான் இந்த தியாகத்தை செய்வதாக அஞ்சலி தெளிவுபடுத்தினாள். ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த தன் சிறிய சுட்கேஸை அவள் சுட்டி காட்டினாள். அறை முழுவதும் ஒரு பலத்த பதற்றம் நிலவியது. ஏனெனில் அஞ்சலியின் எளிமையும் அவளது தளராத அமைதியும் மாயாவின் கொடூரத்தை விட மேலோங்கி நின்றன. அஞ்சலி தன் தாயின் புகைப்படத்தின் முன் தலை வழங்கி தன் கண்ணியத்தை எப்போதும் குறைத்து கொள்ள மாட்டேன் என்று மனதிற்குள் சபதம் செய்தாள். அவளுக்கு திருமணம் செய்யவிருக்கும் கணவன் ரகு நகரத்திலிருந்து பல மைல் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் ஒரு படிப்பறிவில்லாத விவசாயி என்று அவளிடம் கூறப்பட்டிருந்தது. அஞ்சலி இந்த சவாலை ஏற்றுக்கொண்டாள். ஏனென்றால் உண்மையான ரத்தினங்கள் பெரும்பாலும் மண்ணுக்குள் தான் மறைந்திருக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மாலை பொழுது மாறுகையில் மாளிகைக்கு வெளியே ஒரு பழைய மற்றும் தூசி படிந்த கார் வந்து நின்றது. அதை பார்த்த காவ்யா உரக்க சிரித்து அவதூறான கருத்துக்களை கூறினாள். இந்த பழைய டப்பா வண்டி அஞ்சலியின் புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தின் சின்னம் என்றும் அவள் இனி ஆடம்பர கார்களின் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்றும் கூறினாள். இறுதியாக அஞ்சலியை தன் வழியில் இருந்து அகற்றுவதில் வெற்றி பெற்று விட்டோம் என்று மாயா ஜன்னல் வழியே வெளியே பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அஞ்சலி தன் சாமான்களை எடுத்துக்கொண்டு பின் திரும்பி பார்க்காமல் மாளிகையின் வாசற்படியை தாண்டி முன்னேறி சென்றாள். காரின் டிரைவர் அஞ்சலியின் சாமான்களை எடுத்து வைக்க உதவினார். அவனது பார்வையில் அஞ்சலியின் கண்ணியத்தை கண்டு ஒரு அலாதியான மரியாதை பிறந்தது. அஞ்சலி காரில் அமர்ந்தபோது தான் குழந்தை பருவத்தை கழித்த இப்போது தனக்கு அந்நியமாகிவிட்ட அந்த மாளிகையை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தாள். இங்கிருக்கும் காற்றில் இப்போது பேராசையும் வெறுப்பும் மட்டுமே எஞ்சியிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அதை விட்டு தூரப்போவதே அவளுக்கு சிறந்த வழி. கார் முதன்மை வாயிலை தாண்டி வெளியேறியதும் அஞ்சலி தன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு புதிய தொடக்கத்திற்காக தன்னை மனதளவில் தயார்படுத்தி கொண்டாள். வழிநெடுகிலும் தன் தந்தை தன்னை உலகிலேயே மிக விசேஷமான சொத்து என்று அழைத்த நாட்களையும்
அவளை தைரியமாக வளர்த்த நினைவுகளையும் அஞ்சலி நினைவு கூர்ந்தாள். தான் வாழப்போகும் ரகு ஒருவேளை தன் அறிவு திறனுக்கு இணையானவனாக இருக்க மாட்டான் என்பதை அவள் அறிவாள். ஆனால் அவனுக்கு மரியாதை கொடுக்க அவள் கடமைப்பட்டிருந்தாள். அவளது திட்டம் எளிமையானது. அவள் அந்த கிராமத்தில் வாழ்ந்து தன் அடையாளத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் மற்றும் மாயாவின் உண்மையான முகத்தை உலகிற்கு அம்பலப்படுத்த வேண்டும். அவள் மனதில் யார் மீதும் எதிர்வெறுப்பு இருக்கவில்லை. மாறாக நியாயம் பெற வேண்டும் என்ற ஒரு அமைதியான மற்றும் ஆழமான ஆசை மட்டுமே இருந்தது. பல மணி நேர பயணத்திற்கு பிறகு நகரத்தின் வெளிச்சம் பின்னால் மறைந்து சுற்றிலும் இருளும் அமைதியும் மட்டுமே சூழ்ந்தபோது அஞ்சலிக்கு கிராமப்புற வாழ்க்கையின் நறுமணம் வீச தொடங்கியது. சாலை மண் சாலையாகவும் கரடு முரடாகவும் இருந்தது. இதனால் வண்டி அடிக்கடி குலுங்கியது. ஆனால் அஞ்சலியின் முகத்தில் ஒரு சிறு சலிப்பு கூட வரவில்லை. ரகுவின் குடும்பம் ஒரு காலத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்கதாக இருந்தது என்று அவளிடம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் தொழிலில் ஏற்பட்ட கடுமையான நஷ்டம் காரணமாக அவர்கள் இப்போது முழுமையாக விவசாயத்தை நம்பியிருந்தனர். அஞ்சலி இந்த கதையின் உண்மையை தன் சொந்த கண்களால் பார்க்க விரும்பினாள். அதன் ஆழம் வரை செல்ல விரும்பினாள். வண்டியின் உள்ளே இருந்த சிறிய வெளிச்சத்தில் அஞ்சலி தன் கையில் அணிந்திருந்த அந்த சாதாரண வளையலை பார்த்தாள். அது அவளது உண்மையான தாயின் கடைசி அடையாளமாக இருந்தது. தன் தாயின் ஆசீர்வாதம் தன்னுடனேயே இருப்பது போன்றும் இந்த கடினமான சோதனையில் அவள் தன்னை ஒருபோதும் உடைந்து போக விடமாட்டாள் என்றும் அவளுக்கு தோன்றியது. அவள் தன் டைரியை எடுத்து சில முக்கியமான குறிப்புகளை எழுதினாள். கிராமத்தை அடைந்த பிறகு சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்காக அவள் முதலில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அவை. அவளது வியூக சிந்தனை அது நகரமாக இருந்தாலும் சரி அல்லது தொலைதூர பின்தங்கிய கிராமமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவளை மற்றவர்களிடமிருந்து தனித்து வலுவானவளாக காட்டியது. இரவு ஆழமடைய நிலவின் வெளிச்சம் வயல்களில் ஒரு வெள்ளி போர்வையைப் போல படரத் தொடங்கியது. இதனால் அந்த முழு காட்சியும் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் காட்சியளித்தது. அஞ்சலி ஜன்னல் வழியே வெளியே பார்த்து அமைதியிலும் எளிமையிலும் கூட அரண்மனைகளில் கிடைக்காத ஒரு தனித்துவமான கம்பீரம் இருப்பதை உணர்ந்தாள். அவள் இப்போது தன் வாழ்க்கையின் அங்கமாக மாறப்போகும் இன்னும் உண்மை என்னவென்று ரகசியமாகவே இருக்கும் அந்த அறியாத நபரான ரவிற்காக காத்திருந்தாள். தன் ஆன்மாவோடும் தன் கொள்கையோடும் யாரையும் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்று அவள் தனக்கு தானே சபதம் செய்து கொண்டாள். கிராமத்தின் நுழைவாயிலை அடைந்ததும் சில நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. அது அங்கிருந்த அமைதியை கலைத்தது. அஞ்சலியை யதார்த்த உலகிற்கு கொண்டு வந்தது. டிரைவர் ஒரு சிறிய மண் வீட்டின் முன்னால் வண்டியை நிறுத்தினார். அதற்கு வெளியே ஒரு மங்கலான கூண்டு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது மற்றும் காற்றில் விறகு எரியும் வாசனை வீசியது. அஞ்சலி ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு வண்டியிலிருந்து வெளியே இறங்கினாள். அவளது காலடிகள் தரையில் உறுதியாக பதிந்தன. அவள் தன் புதிய ராஜ்யத்தை கைப்பற்ற வந்தது போல அது இருந்தது. அங்கே ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். அவள் அஞ்சலியை மிகவும் குளிர்ந்த மற்றும் சந்தேக பார்வையுடன் வரவேற்றாள். அந்த பெண் அஞ்சலியை உச்சி முதல் பாதம் வரை பார்த்து தன் கரகரப்பான குரலில், நகரத்து பெண்களுக்கு இங்கிருக்கும் கடினமான வாழ்க்கை பழகியிருக்காது என்று கூறினாள். அஞ்சலி சற்றும் பதற்றமடையாமல் அந்த பெண்ணின் பாதங்களை தொட்டு வணங்கி மிகவும் பணிவுடன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். இதனால் அந்த பெண்ணின் கடுமையான முகத்தில் சற்று மென்மை தெரிந்தது. ரகு இப்போது வயலில் இருப்பதாகவும் அவன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவான் என்றும் அவள் கூறினாள். அதுவரை அவளை உள்ளே அமருமாறு சொன்னாள். வீட்டின் உட்புற காட்சி மிகவும் சாதாரணமாக இருந்தது. அங்கு அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள் மட்டுமே இருந்தன மற்றும் எல்லா இடங்களிலும் வறுமையின் வடுக்கள் தெரிந்தன. அஞ்சலி வீட்டின் ஒரு மூலையில் தன் சூட்கேஸை வைத்துவிட்டு அறையை உன்னிப்பாக கவனித்தாள். அவளது கூர்மையான கண்கள் தூசி படலங்களுக்கு அடியில் சில விசித்திரமான அடையாளங்களை கண்டன. வீடு பழையதாக இருந்தாலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த சில பாத்திரங்களின் வடிவமைப்பு மற்றும் உலோகத்தின் தரம் மிகவும் உயர் ரகமாக இருப்பதை அவள் கவனித்தாள். இது உண்மையில் வறுமைதானா அல்லது ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான முகமூடியா என்று அவள் சிந்தித்தாள். அவளது மனம் இப்போது இன்னும் அதிக ஆர்வமடைந்தது. மேலும் அவள் ரகுவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்க தொடங்கினாள். அஞ்சலி அருகில் இருந்த ஒரு சிறிய மர ஸ்டூலில் அமர முடிவு செய்து வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்வதற்காக தன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்த தொடங்கினாள். ரகு பிறவிலேயே மிகவும் பிடிவாதக்காரன் மற்றும் குறைவாக பேசும் குணம் கொண்டவன். வெளி உலக மனிதர்களை அவன் வெறுக்கிறான் என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். ரகுவின் நம்பிக்கையை பெறுவதற்கு தனக்கு மிகுந்த பொறுமையும் புத்திசாலித்தனமும் தேவை என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஏனெனில் அவன்தான் அவளது எதிர்காலத்தின் திறவுகோல்.
அவளிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் பெறுவதற்கோ ஒரு முழு சாம்ராஜ்யமும் அவளது இழந்த கௌரவமும் இருந்தது. திடீரென்று வெளியிலிருந்து கனமான காலணிகளின் சத்தம் கேட்டது. அஞ்சலியின் இதயம் ஒரு கணம் வேகமாக துடித்தது. அது ரகுவாகத்தான் இருக்கும் என்று அவள் அறிவாள். ஒரு உயரமான அகன்ற நிழல் கதவருகே வந்து நின்றது. இதனால் அறையின் உள்ளே இருந்த வெளிச்சம் இன்னும் குறைந்ததுடன் ஒரு விசித்திரமான அழுத்தம் போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த நபரின் உடல் முழுவதும் மண்ணாக இருந்தது மற்றும் அவனது முகத்தில் ஒரு பழைய துண்டு கட்டப்பட்டு இருந்தது. அதிலிருந்து அவனது கூர்மையான மற்றும் பிரகாசமான கண்கள் மட்டுமே தெரிந்தன. அஞ்சலி தன் இடத்தில் இருந்து எழுந்து அந்த அந்நியனை பார்த்தாள். அவன் ஏதும் பேசாமல் அவளை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தான். ரகு தன் முகத்தில் இருந்த துண்டை அகற்றிவிட்டு தன் கரடு முரடான குரலில், மாயா தன் சகோதரிக்கு பதிலாக இங்கு அனுப்பிய பெண் இவள்தானா என்று கேட்டான். அவனது குரலில் ஒரு விசித்திரமான கம்பீரம் இருந்தது. அது ஒரு சாதாரண விவசாயினுடையது போல தோன்றவில்லை. ஆனால் அஞ்சலி இந்த விஷயத்தை இப்போதைக்கு தன் மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டாள். அவள் தலையசைத்து ஆம் என்று கூறினாள். மேலும் தன் கண்களில் எந்த ஒரு பயமும் இன்றி ரகுவின் பார்வையை எதிர்கொண்டாள். இது ரகுவிற்கு சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நகரத்து பெண் தன்னை பார்த்து அழுவாள் அல்லது இங்கிருக்கும் நிலைமையை கண்டு திரும்ப ஓடிவிட பிடிவாதம் பிடிப்பாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ரகு தன் கோடரியை ஒரு மூலையில் வைத்துவிட்டு அஞ்சலியிடம் இங்கிருக்கும் இரவுகள் மிகவும் நீளமானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் இருக்கும் என்றும் அவள் தரையில்தான் தூங்க வேண்டும் என்றும் கூறினான். அவன் அஞ்சலிக்கு ஒரு பழைய பாயையும் ஒரு மெல்லிய போர்வையையும் கொடுத்தான். அவள் எவ்வளவு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்டவள் என்று அவன் சோதிக்க விரும்புவது போல அது இருந்தது. அஞ்சலி எந்த ஒரு புகாரும் இன்றி அவற்றை ஏற்றுக்கொண்டு ரகுவிற்கு நன்றி கூறினாள். இது ரகுவை இன்னும் அதிக குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவன் தன் கோடரியையும் தன் நோக்கங்களையும் பற்றி மிகவும் தெளிவாக இருந்தான். ஆனால் அஞ்சலியின் அமைதி அவனை அமைதி இழக்க செய்தது. அஞ்சலி தன் பாயை விரித்து அதில் அமர்ந்தாள். ரகு ஒரு மூலையிலிருந்து தன்னை மிகவும் உன்னிப்பாக கவனிப்பதை அவள் உணர்ந்தாள். அவள் ஏதோ ஒரு புதிர் என்பது போல அவன் பார்த்தான். இந்த மனிதன் எவ்வளவு சாதாரணமாக காட்டிக்கொள்ள முயல்கிறானோ, உண்மையில் அதைவிட பல மடங்கு சிக்கலானவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறான் என்று அவள் மனதிற்குள் நினைத்தாள். அவனது நடை மற்றும் அவன் அமரும் விதம் ஆகியவற்றில் ஒருவித கம்பீரம் இருந்தது. அது உயர்ந்த பதவிகளில் அமர்ந்து ஆட்சி செய்தவர்களிடம் மட்டுமே இருக்கும். அஞ்சலி தன் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல நடித்தாள். இதனால் ரகுவின் அடுத்தடுத்த நடமாட்டங்களை அவள் பார்க்காமலேயே உணர முடிந்தது. இரவின் நிசப்தத்தில் ரகு மெதுவாக வீட்டிற்கு வெளியே சென்று யாரிடமும் மிகவும் தாழ்ந்த குரலில் மற்றும் அளந்து பேசும் வார்த்தைகளில் ஃபோனில் பேசுவதை அஞ்சலி கேட்டாள். அவளால் அவனது முழு பேச்சையும் கேட்க முடியாவிட்டாலும் மார்க்கெட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற சில ஆங்கில வார்த்தைகளை அவளால் தெளிவாக கேட்க முடிந்தது. அவை ஒரு விவசாயிக்கு சாதாரணமானவை அல்ல. தான் வந்திருக்கும் வீடு ஒரு சாதாரண விவசாயியின் வீடு அல்ல, மாறாக இது பின்னப்பட்ட ஒரு வலை என்பது அஞ்சலியின் சந்தேகத்திலிருந்து இப்போது நம்பிக்கையாக மாறத் தொடங்கியது. அவள் இப்போது இன்னும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தேவை இருந்தது. ஏனெனில் ஆட்டம் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. அடுத்த நாள் காலையில் சூரியனின் முதல் கதிர் அஞ்சலியின் முகத்தில் பட்டபோது அவள் புதிய ஆற்றல் நிறைந்தவளாக தன்னை உணர்ந்தாள். உடனே தன் வேலைகளில் இறங்கினாள். ரகு ஏற்கனவே வயல்களுக்கு சென்று விட்டதையும் வீட்டின் வயதான பெண்மணி சமையல் அறையில் ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பதையும் அவள் மிகவும் சோர்வாக காணப்பட்டதையும் அவள் கவனித்தாள். அஞ்சலி முன்னால் சென்று அந்த பெண்ணிற்கு உதவினாள். மிக குறுகிய காலத்தில் வீடு முழுவதையும் சுத்தம் செய்தாள். இதனால் வீட்டின் சூழலே முற்றிலும் மாறியது. அவளது வேலை திறனும் அவளது பணிவும் மெதுவாக அந்த வீட்டில் இருந்தவர்களின் மனதில் இடத்தை பிடிக்க தொடங்கின. மாயாவும் காவ்யாவும் நகரத்தில் தங்களின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தனர். அஞ்சலி இப்போது ஒரு அவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாள். இனி ஒருபோதும் திரும்பி வரமாட்டாள் என்று அவர்கள் நினைத்தனர். தாங்கள் அஞ்சலியை வேட்டையாடும் திறன் கொண்ட தன் உண்மையான முகத்தை மறைத்து வைத்திருக்கும் ஒரு வேட்டைக்காரனின் கூண்டிற்குள் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அறியவில்லை. அஞ்சலி கிராமத்தின் பறந்து விரிந்த சந்தைக்கு சென்று சில அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடிவு செய்தாள். இதன் மூலம் தன் வருகையை அங்குள்ளவர்களுக்கு உணர்த்தவும் தகவல்களை சேகரிக்கவும் முடியும் என்று கருதினாள். இந்த இரகசிய ஆட்டத்தை வெல்வதற்கான ஆயுதம் தகவல்கள்தான் என்பதை அவள் அறிவாள். கிராமத்து மக்கள் அஞ்சலியை ஒரு விசித்திரமான அதிசயத்தை போல பார்த்தனர். ஆனால் அவள் தன் புன்னகையாலும் இயல்பான நடத்தையாலும் மிக விரைவிலேயே அவர்களுடன் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டாள்.
அவள் உரையாடல்களின் போது ரகுவை பற்றி மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முயன்றாள். ஆனால் மக்கள் அவனை பற்றி மிக குறைவாகவே அறிந்திருந்தனர். அவனது பெயரை மிகுந்த மரியாதையுடன் மட்டுமே குறிப்பிட்டனர். ரகு கிராம மக்களுக்கு இடையே தனக்கென ஒரு ஊடுருவ முடியாத, யாராலும் சவால் விட முடியாத ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் என்பதை அஞ்சலி புரிந்து கொண்டாள். இந்த ரகசியத்தின் ஒவ்வொரு அடுக்கையும் ஒவ்வொன்றாக அவிழ்க்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அவள் மாலையில் வீட்டிற்கு திரும்பிய போது ரகு முற்றத்தில் அமர்ந்து ஒரு பழைய ரேடியோவை பழுது பார்ப்பதை கண்டாள். அவனது கைகள் மிகவும் பழகியிருந்தன. அஞ்சலி அவன் அருகில் சென்று மிகவும் சாதாரணமான தொனியில் கிராமத்தின் நிலைமையை பற்றி விவாதிக்க தொடங்கினாள். இதன் மூலம் ரகுவிற்கு அவளது புத்திசாலித்தனத்தை பற்றிய புரிதல் ஏற்பட்டது. அஞ்சலி வெறும் அழகான முகம் மட்டுமல்ல, மாறாக சாதாரண விஷயங்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை சற்றென்று பிடிக்கும் ஒரு மிக கூர்மையான மற்றும் பகுப்பாய்வு செய்யும் மூளையை கொண்டவள் என்பதை ரகு உணர்ந்தான். அவன் அஞ்சலியை எச்சரித்தான், தன் தனிப்பட்ட விஷயங்களில் அதிகமாக தலையிட முயற்சிக்க வேண்டாம் என்று. அஞ்சலி அவனது எச்சரிக்கையை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு தான் ஒரு மனைவியாக தன் கடமையை மட்டும் செய்வதாகவும் யாருடைய தனிப்பட்ட ரகசியங்களிலும் தனக்கு ஆர்வமில்லை என்றும் கூறினாள். அவள் ரகுவிற்காக டீ தயாரித்து கொடுத்தாள். அதை ரகு மிகவும் விருப்பமின்றியே வாங்கினான். ஆனால் முதல் மடக்கு குடித்த உடனேயே அவனது முகபாவனை சற்று மென்மையானது. அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மௌன போட்டி தொடங்கியிருந்தது. அங்கு ஒருபுறம் அஞ்சலியின் பொறுமையும் மறுபுறம் ரகுவின் ரகசியமான ஆளுமையும் அவனது மறைக்கப்பட்ட அடையாளமும் இருந்தன. இந்த திருமணம் வெறும் ஒரு சமரசம் மட்டுமல்ல, மாறாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம் என்பதை அஞ்சலி அறிந்திருந்தாள். காலையின் முதல் கதிர் ஜன்னல் இடுக்குகளின் வழியே புகுந்து அஞ்சலியின் முகத்தில் விழுந்தது. இதனால் அவளது ஆழ்ந்த உறக்கம் திடீரென கலைந்தது. அவள் ஒரு புதிய தொடக்கத்தை உணர்ந்தாள். அறை மிகவும் ஒழுங்கற்று கிடப்பதை அவள் கவனித்தாள். நீண்ட நாட்களாக கவனிப்பாரன்று இருந்ததால் தூசியும் சிலந்தி வலைகளும் அந்த பழைய சுவர்களை முழுமையாக சூழ்ந்திருந்தன. அஞ்சலி தன் சோர்வை ஒருபுறம் தள்ளிவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவினாள். அது அவளது உணர்வுகளை முழுமையாக வெளிப்படையே செய்தது. அவள் ஜன்னலை திறந்து புதிய காற்று உள்ளே வர அனுமதித்தாள். அது வயல்களின் மண் வாசனை நிறைந்ததாக இருந்தது. அஞ்சலி ஒரு பழைய துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு சமையலறையிலிருந்து சுத்தப்படுத்தும் வேலையை தொடங்க முடிவு செய்தாள். ஏனெனில் வீட்டின் மிக புனிதமான பகுதி அதுதான் என்று அவள் நம்பினாள். சுத்தம் செய்யும் போது சமையலறையின் ஒரு இருண்ட மூலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கனமான மரப்பெட்டியை அவள் கண்டாள். அதை அவள் சற்று நகர்த்திய போது உலோகங்கள் மோதும் சத்தம் கேட்டது. அது சாதாரண மண் பாத்திரங்களின் சத்தத்தை விட முற்றிலும் மாறுபட்டதாகவும் கலகலப்பானதாகவும் இருந்தது. அவள் ஆர்வத்துடன் அதன் மேல் படிந்திருந்த தூசியை துடைத்து அதன் மேல் செதுக்கப்பட்டிருந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளை உற்று நோக்கினாள். அது மிகவும் மதிப்புமிக்கதாக தோன்றியது. அஞ்சலி அந்த பெட்டியை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டின் மற்ற பகுதிகளை பிரகாசிக்க செய்யும் வேலையில் இறங்கினாள். அவளது உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையும் ஜொலிக்க தொடங்கியது. மதியத்திற்குள் அவள் அந்த முழு வீட்டின் அமைப்பையே மாற்றிவிட்டாள். சாதாரண அறைகளில் கூட அவளது நேர்த்தியான ஏற்பாடு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருந்தது. அது பார்க்கவே மிகவும் மன அமைதியை தந்தது. அவள் கிழிந்திருந்த திரை சீலைகளை கலற்றி துவைத்து அவற்றை மிகவும் நேர்த்தியாக மீண்டும் ஜன்னல்களில் மாட்டினாள். இதனால் வீட்டிற்குள் வரும் வெளிச்சம் கூட இப்போது அழகாக தெரிந்தது. அவளது இந்த வேலை திறனும் பொறுமையும் அவளது உயர்ந்த வளர்ப்பு முறைக்கும் வலுவான குணத்திற்கும் வாழும் சான்றாக இருந்தன. அப்போது வெளியிலிருந்து ரகுவின் காலணி சத்தம் கேட்டது. அவன் தன் தோளில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்தபடி வீட்டிற்குள் நுழைந்தான். இதனால் தரையில் கொஞ்சம் மண் கொட்டியது. வீட்டிற்குள் மாறியிருந்த காட்சியை அவன் கண்டபோது அவனது கண்களில் ஒரு கணம் பாராட்டு உணர்வு தோன்றியது. ஆனால் அவன் உடனே அதை மறைத்து கொண்டான். அஞ்சலி ஏதும் பேசாமல் அவனது கையில் இருந்து தண்ணீர் செம்பை வாங்கி அவன் குடிப்பதற்காக புதிய குளிர்ந்த நீரை கொடுத்தாள். அதை ரகு ஒரே மூச்சில் குடித்து முடித்தான். அஞ்சலியின் வருகை இந்த வறண்ட வீட்டில் ஒரு புதிய ஆற்றலை நிரப்பியுள்ளது என்பதை ரகு உணர்ந்தான். ரகு தன் கோடரியை மூலையில் வைத்துவிட்டு மிகவும் வறண்ட குரலில் அஞ்சலியிடம், இப்படியான வீண் வேலைகளில் ஏன் தன் நேரத்தை வீணடித்தாய் என்று கேட்டான். அஞ்சலி புன்னகைத்தவாறே தான் வாழும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது தன் கடமை என்றும் அதை அழகாக்குவதில் எந்த தப்பும் இல்லை என்றும் பதிலளித்தாள். அவளது இனிமையான மற்றும் அமைதியான குரல் ரகுவின் கடினமான நடத்தைக்கு ஒரு மருந்தாக செயல்பட்டது. இதனால் அவன் சிறிது நேரம் மறுவாரத்தை பேச முடியாமல் அஞ்சலியை உற்று பார்க்க தொடங்கினான்.
அரண்மனைகளில் வாழும் ஒரு பெண் இவ்வளவு இயல்பாக இருக்க முடியுமா என்று ரகுவால் நம்ப முடியவில்லை. உணவருந்தும் நேரத்தில் அஞ்சலி சாதாரண உணவையே பரிமாறினாள். ஆனால் அவளது பரிமாறும் விதம் எவ்வளவு பிரமாதமாக இருந்தது என்றால், அந்த சாதாரண பருப்பு சாதம் கூட ஏதோ ஒரு ராஜ உணவு போல காட்சியளித்து மனதை கவர்ந்தது. ரகு சாப்பிடும்போது தன் விரல்களை ஒரு படித்த மற்றும் உயர்குடி மனிதனைப் போலவே பயன்படுத்துவதை அஞ்சலி கவனித்தாள். அது அவன் ஒரு விவசாயி என்று கூறுவதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. அவன் அமர்ந்திருக்கும் தோரணையும் அவனது தீவிரமும் ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் அதிகாரியை நினைவுபடுத்தியது. இது அஞ்சலியின் மனதில் மறைந்திருந்த சந்தேகங்களை இன்னும் ஆழமாகவும் வலுவாகவும் ஆக்கியது. ரகுவின் எதிர்வினை என்னவாக இருக்கும் மற்றும் அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அஞ்சலி வேண்டுமென்றே வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்களை பேசத் தொடங்கினாள். ரகு மிகவும் தந்திரமாக அந்த தலைப்புகளை தவிர்த்தான். ஆனால் அவனது கண்களின் பிரகாசம் அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொண்டு அதை பகுப்பாய்வு செய்கிறான் என்பதை உணர்த்தியது. ஒரு விவசாயியின் மனைவி விவசாயம் மற்றும் சமையலறை வேலைகளோடு மட்டும் தன் எல்லையை சுருக்கி கொள்ள வேண்டும் என்றும், உலகிலுள்ள தேவையற்ற விஷயங்களில் தன் மூளையை செலுத்தக்கூடாது என்றும் அவன் அஞ்சலியை எச்சரித்தான். அஞ்சலி அவனது எச்சரிக்கையை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு தன் மனதிற்குள் புன்னகைத்தாள். அடுத்த நாள் அஞ்சலி கிராமத்து கிணற்றுக்கு செல்ல முடிவு செய்தாள். இதன் மூலம் அங்குள்ள பெண்களை சந்திக்கவும் கிராமத்தின் சூழலை இன்னும் நெருக்கமாக புரிந்து கொண்டு தன் திட்டத்தை வகுக்கவும் முடியும் என்று கருதினாள். அவள் கிணற்றை அடைந்தபோது கிராமத்து பெண்கள் அவளை சூழ்ந்து கொண்டு அவளது ஆடை மற்றும் நகரத்து வாழ்க்கை முறை குறித்து பலவிதமான கேள்விகளை கேட்க தொடங்கினர். அஞ்சலி மிகவும் இயல்பாக அவர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்ததுடன் அவர்களுடன் சேர்ந்து மண்பானைகளில் தண்ணீர் நிரப்பவும் உதவினாள். இதனால் அவர்கள் அனைவரும் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். அவள் தன் எளிமையால் அனைவரின் இதயங்களையும் வென்றாள். ஒரு வயதான பெண்மணி அஞ்சலியின் காதில் கிசுகிசுப்பாக, ரகுவின் குடும்பம் ஒரு காலத்தில் இப்பகுதியிலேயே மிகவும் பணக்கார குடும்பமாக இருந்தது என்று கூறினாள். ஆனால் ஒரே இரவில் அனைத்தும் மாறிவிட்டது என்றாள். அஞ்சலி இந்த தகவலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அதை தன் மூளையின் ஒரு பாதுகாப்பான மூலையில் சேமித்து வைத்து கொண்டாள். இதன் மூலம் பின் நாட்களில் இதை பயன்படுத்தி உண்மையை அறிய முடியும் என்று கருதினாள். இங்குள்ள மக்கள் ரகுவை மிகவும் மதிக்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவனது கலந்த காலத்தை பற்றி பேசுவதை தவிர்ப்பதுடன் அவர்கள் பயப்படவும் செய்கிறார்கள். இந்த விஷயம் அஞ்சலிக்கு மிகவும் ரகசியமானதாக இருந்தது. அதை அவள் அவிழ்க்க விரும்பினாள். அவள் வீட்டிற்கு திரும்பிய போது ரகு முற்றத்தில் அமர்ந்து ஒரு பழைய ரேடியோவை பழுது பார்ப்பதை கண்டாள். அவன் அருகில் சில கருவிகள் வைக்கப்பட்டிருந்தன. அவை மிகவும் விலை உயர்ந்த மற்றும் நவீனமானவையாக இருந்தன. அஞ்சலி அவன் அருகில் சென்று அந்த பொருட்களை பற்றி கேட்டாள். உடனே ரகு பதற்றத்துடன் அவற்றை மறைத்தான். மேலும் இவை தனக்கு ஒரு பழைய நண்பன் கொடுத்தது என்று கூறினான். அவனது இந்த பதற்றம் ரகு ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதும், அவன் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உலகிற்கு மறைக்கிறான் என்பதுமான அஞ்சலியின் சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்தியது. இனி ரகுவின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று அஞ்சலி முடிவு செய்தாள். மாலையில் அஞ்சலி வீட்டின் பின்பகுதியில் ஒரு சிறிய தோட்டம் அமைக்க தீர்மானித்து அங்கு காய்கறிகள் மற்றும் பூக்களை வளர்ப்பதற்காக மண்ணை தோண்ட தொடங்கினாள். ரகு அவள் கடினமாக உழைப்பதை பார்த்து எதுவும் சொல்லாமல் அவளுக்கு உதவ தொடங்கினான். இதன் மூலம் அவர்கள் இருவருக்கும் இடையே வார்த்தைகளை விட மிகவும் பயனுள்ள ஒரு மௌனமான உரையாடல் உருவானது. வேலை செய்யும்போது ரகுவின் கை அஞ்சலியின் கையில் பட்டது. இதனால் ஒரு விசித்திரமான மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களில் ஒரு சொல்லல்லா ஆழத்தை உணர்ந்தனர். ரகுவின் கைகள் கரடு முரடாக இருந்த போதிலும் அவற்றில் ஒரு விசித்திரமான மென்மையும் இருப்பதை அஞ்சலி கவனித்தாள். இரவின் இருட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் பின்பக்கத்தில் இருந்து யாரோ தாழ்ந்த குரலில் பேசும் சத்தம் அஞ்சலிக்கு கேட்டது. உடனே அவள் எச்சரிக்கையாகி ஜன்னல் அருகே சென்றாள். ரகு மிகவும் நேர்த்தியான மொழியில் ஃபோனில் யாரிடமோ பங்கு சந்தை மற்றும் புதிய நிறுவனங்களை கையகப்படுத்துவது குறித்து மிகவும் தீவிரமாக விவாதித்து கொண்டிருப்பதை அவள் கண்டாள். அஞ்சலியின் காதுகள் கூர்மையாயின. ரகு கோடிக்கணக்கான முதலீடுகள் மற்றும் வியூகங்கள் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை அவள் கேட்டபோது அது ஒரு விவசாயியின் மொழியாக இருக்கவில்லை. தான் யாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ அவன் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரன் என்பதை அவள் உணர்ந்தாள். அஞ்சலி அடுத்த நாள் நகரத்தில் இருந்து தன் புத்தகங்கள் சிலவற்றை வரவழைத்து அவற்றை வீட்டின் உடைந்த அலமாரியில் நேர்த்தியாக அடுக்கினாள். இதனால் வீட்டில் ஒரு சிறிய நூலகம் உருவானது. அது பார்க்க மிகவும் நன்றாக இருந்தது. ரகு அந்த புத்தகங்களை பார்த்துவிட்டு இந்த கனமான தலைப்புகளை படிப்பதில் அவளுக்கு என்ன அத்தனை மகிழ்ச்சி என்றும்
அவளால் உண்மையிலேயே இவற்றை புரிந்து கொள்ள முடிகிறதா என்றும் அஞ்சலியிடம் கேட்டான். அஞ்சலி மிகவும் தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தாள். கல்வி மட்டுமே யாராலும் திருட முடியாத ஒரே செல்வம், அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் கை கொடுக்கும் என்று. ரகு அவளது வார்த்தைகளை கூர்ந்து கவனித்தான். அவளது புத்திசாலித்தனத்திற்கு அடிமையானான். இதற்கிடையில் நகரத்தில் மாயாவும் காவியாவும் அஞ்சலியின் அவல நிலையை நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர். மேலும் தங்களின் புதிய வணிக ஒப்பந்தங்களுக்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருந்தனர். அவை மிக அதிகமாக இருந்தன. அஞ்சலி எந்த ஏழை விவசாயியுடன் இருக்கிறாளோ அவன் உண்மையில் அந்த முழு பகுதியின் பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவன், மிகுந்த பலசாலி என்பதை அவர்கள் அறியவில்லை. அஞ்சலி இனி ஒருபோதும் திரும்பி வரமாட்டாள் என்றும், இனி தாங்கள் நிம்மதியாக தூங்கலாம் என்றும் மாயா காவியாவிடம் கூறினாள். ஏனெனில் அவர்களின் வழி இப்போது முற்றிலும் சுத்தமாகிவிட்டது. அவர்களின் இந்த அறியாமைதான் எதிர்காலத்தில் அவர்களின் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாகவும் அவர்களின் அழிவுக்கு அடிப்படையாகவும் மாறப்போகிறது. அஞ்சலி கிராமத்து பள்ளியின் அவல நிலையை கண்டு அங்குள்ள குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் பொறுப்பை ஏற்க முடிவு செய்தாள். இதன் மூலம் சமூகத்திற்கு தன் பங்களிப்பை வழங்கி மரியாதையை பெற முடியும் என்று கருதினாள். அவள் இதை பற்றி ரகுவிடம் பேசினாள். அவன் முதலில் மறுத்த போதிலும் அஞ்சலியின் வாதத்தையும் அவளது உறுதியையும் கண்டு இறுதியாக அவளது முடிவிற்கு சம்மதிக்க வேண்டியதாயிற்று. அஞ்சலியின் இந்த நடவடிக்கை அவளை கிராம மக்களிடையே ஒரு கதாநாயகியை போல மாற்றியது. மேலும் ரகுவின் பார்வையில் அவளுக்கான மரியாதை இன்னும் அதிகரித்தது. அஞ்சலி எவ்வாறு தனக்கு எதிரான சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறாள் என்பதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அஞ்சலி சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் கிராமத்தின் எல்லைகளை தாண்டி உலகை பார்ப்பதற்கும் அவளை அருகில் உள்ள நகரத்திற்கு அழைத்து செல்ல ரகு முடிவு செய்தான். வழியில் அவர்கள் மிக குறைவாகவே பேசிக்கொண்டனர். ஆனால் அவர்களின் மௌனத்தில் கூட ஒருவருக்கொருவர் இருந்த வளர்ந்து வரும் புரிதலும் மரியாதையும் தெளிவாக தெரிந்தது. அது மிகவும் இனிமையாக இருந்தது. அஞ்சலி நகரத்து சந்தைக்கு சென்று மிகவும் புத்திசாலித்தனமாக பொருட்களை வாங்கினாள். தன் பொருளாதார புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தினாள். இது ரகுவை மீண்டும் ஒரு முறை பெரிதும் கவர்ந்தது. அஞ்சலி பணத்தை செலவழிப்பதில் அல்ல, மாறாக சரியான முதலீடு செய்வதில் தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் கவனித்தான். நகரத்தின் ஒரு பெரிய ஷோரூமை கடந்து செல்லும்போது ரகுவின் பார்வை ஒரு விளம்பரத்தின் மீது விழுந்தது. அதில் அவனது உண்மையான அடையாளமான ஒரு மர்மமாகவே இருக்கும் பில்லியனர் விக்ரமை பற்றிய பேச்சு இருந்தது. அஞ்சலியும் அந்த விளம்பரத்தை பார்த்தாள். பிறகு ரகுவின் பக்கம் திரும்பி, தன் அடையாளத்தை மறைத்து வாழும் இப்படியான மனிதர்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பார்களா என்று மிகவும் கூர்மையாக கேட்டாள். ரகு ஒரு கணம் நிலை குலைந்து தன் தொப்பியை கீழே இறக்கி கொண்டான். தன் உள்ளம் வரை ஊடுருவி பார்க்கும் அஞ்சலியின் கண்களில் இருந்து தப்பிப்பதற்காக அவன் அப்படி செய்தான். அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அவளை வேகமாக நடக்குமாறு கூறினான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் அவர்களுக்கு ஒரு விரும்பத்தக்காத சம்பவம் நடந்தது. சில உள்ளூர் ரவடிகள் அவர்களின் வண்டியை நிறுத்த முயன்றனர். மேலும் அஞ்சலியிடம் வம்பு இழுக்க துணித்தனர். ரகு எவ்வளவு வேகமாகவும் துல்லியமாகவும் அந்த ரவடிகளை எதிர்கொண்டான் என்பது ஒரு சாதாரண விவசாயியால் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. அவன் ஒரு பயிற்சி பெற்ற போர் வீரனைப் போல சண்டையிட்டு கொண்டிருந்தான். அவன் சில நிமிடங்களிலேயே அவர்கள் அனைவரையும் மண்ணை கவ செய்து அஞ்சலியை தன் கைகளில் பாதுகாப்பாக அரவணைத்து கொண்டான். இதனால் அஞ்சலிக்கு ஒரு விசித்திரமான பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. ரகுவின் கண்களில் அப்போது ஒரு ராஜகோபமும் அளப்பரிய சக்தியும் தெரிந்ததை அஞ்சலி கவனித்தாள். அன்று இரவு அஞ்சலி ரகுவிடம் நேரடியாக இவ்வளவு சிறந்த சண்டை முறையை எங்கு கற்றுக்கொண்டீர்கள் என்றும், இங்கு கிடைக்காத இத்தகைய நவீன கருவிகளும் சிந்தனைகளும் அவனுக்கு எங்கிருந்து வந்தன என்றும் கேட்டாள். ரகு தன் அடையாளத்தை மறைக்க முழுமையாக முயன்று, ஆபத்து மனிதனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விடும் என்றும், அவள் அதிக கேள்விகளை கேட்கக்கூடாது என்றும், ஏனெனில் உண்மை கசப்பானதாக இருக்கலாம் என்றும் கூறினான். அஞ்சலி அவனது வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மிக விரைவில் இந்த விவசாயியின் உண்மையான முகத்தை முழு உலகிற்கு முன்னால் கொண்டு வந்தே தீருவாள் என்று. தான் உண்மைக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதையும், தனக்கு ஒரு சரியான வாய்ப்பிற்கான தேடலும் காத்திருப்பும் மட்டுமே தேவை என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அஞ்சலி தான் எளிதாக ஏமாற்றிவிடக்கூடிய ஒரு சாதாரண பெண் அல்ல என்பதை ரகுவும் உணர்ந்திருந்தான். ஏனெனில் அவளது புத்திசாலித்தனமும் அவளது உள்ளுணர்வும் மிகவும் கூர்மையாகவும் துல்லியமாகவும் இருந்தன. அவன் அஞ்சலியிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று யோசித்தான். ஆனால் தன் தந்தை தனக்கு இட்ட அந்த சோதனைகளை அவன் நினைத்து பார்த்தான். அவற்றை அவன் கடக்க வேண்டியிருந்தது. தான் அஞ்சலியின் குணத்தின் முழு ஆழத்தை புரிந்து கொள்ளும் வரை தன் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று அவன் தனக்குத்தானே சபதம் செய்து கொண்டான். எது நடந்தாலும் சரி,
அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மன ரீதியான சதுரங்க ஆட்டம் நடந்து கொண்டிருந்தது. அங்கு ஒவ்வொரு நகர்வும் மிகவும் சிந்தித்து விளையாடப்பட்டு வந்தது. அஞ்சலி கிராமத்தின் வளர்ச்சிக்காக ஒரு புதிய திட்டத்தை தயாரித்து அதை ரகுவின் முன்னால் வைத்தாள். அதில் அவள் நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் மற்றும் சந்தைக்கான நேரடி அணுகல் ஆகியவற்றை பற்றி பேசியிருந்தாள். அவளது திட்டத்தின் நுணுக்கங்களையும் அவளது தொலைநோக்கு பார்வையும் கண்டு ரகு வியந்து போனான். ஏனெனில் அந்த திட்டம் ஒரு நிபுணரால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையைப் போல மிகவும் துல்லியமாகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும் இருந்தது. அஞ்சலி ஒரு நல்ல மனைவி மட்டுமல்ல, மாறாக அவள் ஒரு சிறந்த பிசினஸ் பார்ட்னர் ஆகவும் மாற முடியும். அவளால் தன் சாம்ராஜ்யத்தை கையாள முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் அஞ்சலியின் திட்டத்தை ரகசியமாக செயல்படுத்துவதற்காக தன் பார்ட்னருக்கு உடனடியாக உத்தரவிட்டான். கிராமத்தில் இப்போது மெதுவாக மாற்றத்தின் அலை வீசத் தொடங்கியது. இதற்கான முழு பாராட்டும் அஞ்சலியையே சாரும். அவள் எந்த ஒரு சுயநலமும் இன்றி மக்களின் சேவைகளில் இரவும் பகலும் ஈடுபட்டிருந்தாள். ரகு தன் மனைவியின் இந்த வளர்ந்து வரும் பிரபலத்தையும் அவளது சுயநலமற்ற பணிகளையும் கண்டு உள்ளுக்குள் மிகுந்த பெருமிதம் கொண்டான். தன் தேர்வை எண்ணி பெருமைப்பட்டான். தன் பணத்தால் எத்தனையோ முயன்றும் வாங்க முடியாமல் போன அந்த அன்பையும் மரியாதையும் அஞ்சலி தன் எளிமையாலும் கடின உழைப்பாலும் மிக குறுகிய காலத்தில் சம்பாதித்து விட்டாள் என்பதை அவன் உணர்ந்தான். அவனது வெறுப்பும் அவனது சந்தேகமும் இப்போது மெதுவாக பாராட்டாகவும் ஒரு ஆழமான காதலாகவும் மாறத் தொடங்கின. மறுபுறம் நகரத்தில் கிராமத்தில் ஒரு பெண் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறாள் என்பதை மாயா அறிந்து கொண்டாள். அது ஒருவேளை அஞ்சலியாக இருக்குமோ? அவள் தன் அதிகாரத்துக்கு சவாலாக மாறிவிடுவாளோ என்ற பயம் அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியது. அவள் அஞ்சலியின் நிலவரத்தை கண்டறியவும் அவள் வெற்றியை நோக்கி சென்றால் அவளை மீண்டும் அழிக்கவும் தன் ஒற்றர்களை கிராமத்திற்கு அனுப்ப முடிவு செய்தாள். மாயாவின் இந்த பொறாமையும் அவளது அகந்தையும் அவளை அழிவை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தன. ஏனெனில் அஞ்சலி இப்போது தனியாக இல்லை. அவளுடன் ஒரு சிங்கம் துணை நிற்கிறது என்பதை அவள் அறியவில்லை. ஆட்டம் இப்போது ஒரு மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியிருந்தது. அங்கு உண்மையின் வெற்றி மட்டுமே நிகழ வேண்டியிருந்தது. அஞ்சலியின் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் இப்போது ஒரு கடினமான சோதனையை நோக்கி நகர்ந்தது. அங்கு கிராமத்தின் எளிமைக்கு பின்னால் மறைந்திருந்த கசப்பான உண்மைகள் மெதுவாக வெளிவரத் தொடங்கின. ஒரு நாள் காலையில் அவள் முற்றத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். அப்போது கிராமத்தின் மிக மோசமான கந்து வட்டிக்காரரான தனராம் தன் 2 ஆட்களுடன் அங்கு வந்து சேர்ந்தான். தனராமின் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை இருந்தது. அவனது கண்களில் பேராசை தெளிவாக தெரிந்தது. அதை கண்டதும் அஞ்சலிக்கு உடனடியாக ஏதோ ஆபத்து என்பதை உணர முடிந்தது. அவள் மிகவும் அமைதியாக தன் செம்பை கீழே வைத்துவிட்டு அந்த அழைக்காத விருந்தினர்களின் பக்கம் திரும்பி தன் தரப்பை வாதாட தயாரானாள். தனராம் ஒரு பழைய மஞ்சள் நிறமாக மாறிப்போன காகிதத்தை அசைத்து காட்டிக்கொண்டே ரகுவின் தந்தை தன்னிடம் ஒரு பெரிய தொகையை கடனாக பெற்றிருந்தார் என்றும் அதை இப்போது வட்டியுடன் திரும்பி செலுத்த வேண்டும் என்றும் கத்தினான். அடுத்த 3 நாட்களுக்குள் பணம் தராவிட்டால் இந்த வீட்டையும் நிலத்தையும் கைப்பற்றி அவர்களை தெருவில் தூக்கி எறிந்து விடுவதாக மிரட்டினான். ரகு அருகில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் தன் மனைவி இந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்க்க விரும்பியதால் அவன் வேண்டுமென்றே இதில் தலையிடவில்லை. அஞ்சலி அந்த பத்திரத்தை தன் கையில் வாங்கி அதை மிகவும் உன்னிப்பாக படிக்கத் தொடங்கினாள். அவளது கண்கள் சட்ட ரீதியான குறைபாடுகளை தேடின. அந்த ஆவணத்தில் இருந்த கைரேகை போலியானது என்பதையும் தேதிகளில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு செய்யப்பட்டு இருப்பதையும் அஞ்சலி கண்டறிந்தாள். இது முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானதும் செல்லாததும் ஆகும். அவள் தனராமின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து மிகவும் தெளிவான மற்றும் உறுதியான குரலில் இந்த ஒப்பந்தம் முற்றிலும் போலியானது என்றும் இதற்கு எதிராக தான் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும் என்றும் கூறினாள். அவள் இந்திய தண்டனை சட்டத்தின் சில பிரிவுகளை குறிப்பிட்டதும் தனராம் பயத்தால் மிரண்டு வெளுத்து போனான். ஏனெனில் அவன் ஒரு கிராமத்து பெண்ணிடமிருந்து இது போன்ற பேச்சுக்களை அதுவரை கேட்டதே இல்லை. தனராம் கோபத்தில் முணுமுணுத்தவாறே அங்கிருந்து செல்ல முடிவு செய்தான். ஆனால் செல்லும்போது இதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டிவிட்டு சென்றான். ரவுடிகள் சென்றதும் ரகு அஞ்சலியின் அருகில் வந்து மிகவும் சாதாரண துணியில் இந்த சிக்கலான சட்டங்களை பற்றிய இவ்வளவு ஆழமான மற்றும் துல்லியமான அறிவு அவளுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டான். அஞ்சலி இயல்பாக அறிவுதான் மிகப்பெரிய ஆயுதம் என்றும் தன் தந்தையின் நூலகத்தில் பல மணி நேரம் செலவழித்து இந்த விஷயங்களை எல்லாம் தான் மிகவும் ஆழமாக கற்றுக்கொண்டதாகவும் பதிலளித்தாள். ரகுவின் மனதில் அஞ்சலி மீதான மதிப்பு இன்னும் அதிகரித்தது. ஏனெனில் அவள் வீட்டை மட்டுமல்ல அவர்களின் சுயமரியாதையையும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்து காப்பாற்றியிருந்தாள். அஞ்சலியிடம் விபரீதமான சூழ்நிலைகளையும்
தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் ஒரு விசித்திரமான மற்றும் தனித்துவமான ஆற்றல் இருப்பதை அவன் உணர்ந்தான். அன்று மாலை ரகு அஞ்சலியின் விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை தீட்டினான். பயிர்கள் நாசமாகி விட்டதால் தங்களிடம் சாப்பிடுவதற்கு எதுவும் மிஞ்சவில்லை என்று அவளிடம் கூறினான். அவன் அஞ்சலியிடம் ஒரு கைப்பிடி அரிசியை மட்டுமே காட்டி, இனி அடுத்த வாரம் வரை இதை வைத்தே அவர்கள் காலத்தை கடத்த வேண்டும் என்றும் வெளியிலிருந்து எந்த உதவியும் கிடைக்காது என்றும் கூறினான். ஆடம்பரத்தில் வளர்ந்த இந்த பெண் பசி மற்றும் வறுமையின் இந்த கடுமையான தாக்குதலை தாங்குவாளா அல்லது தோல்வியை ஒப்புக்கொண்டு மீண்டும் நகரத்திற்கே ஓடிவிடுவாளா என்று அவன் பார்க்க விரும்பினான். அஞ்சலி எந்த ஒரு பதற்றமும் இன்றி அந்த அரிசியை வாங்கி கொண்டு சமையலறைக்கு சென்றாள். அவளது முகத்தில் அப்போதும் அதே அமைதி நிலவியது. அஞ்சலி சமையலறையில் இருந்த சில காட்டு மூலிகைகள் மற்றும் தோட்டத்து காய்கறிகளை பயன்படுத்தி மிகவும் சுவையான மற்றும் சத்தான உணவை தயாரித்தாள். அது அங்கு வறுமை இருப்பதை சற்று கூட உணர வைக்கவில்லை. அவள் ரகுவிற்கு மிகுந்த அன்போடு உணவை பரிமாறினாள். தானும் அதே சாதாரண உணவை சாப்பிட்டாள். எந்த ஒரு புகாரோ அல்லது வருத்தமோ அவளிடம் இல்லை. இது ரகுவை வியப்பில் ஆழ்த்தியது. சூழ்நிலையை நினைத்து அழுவதற்கு பதிலாக அதற்கான தீர்வை காண்பதில் அஞ்சலி தன் முழு கவனத்தையும் செலுத்தியிருந்ததை ரகு கவனித்தான். அவளது கண்களில் அப்போதும் அதே பிரகாசம் இருந்தது. அஞ்சலியின் துணை இருந்தால் உலகில் உள்ள எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தன்னால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்று அவன் உணர்ந்தான். அடுத்த நாள் கிராமத்தில் பலத்த மழை பெய்தது. அது மண் சாலைகளை சேரும் சகதியுமாக மாற்றியதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையையும் முற்றிலும் முடக்கியது. இதனால் வெளியில் செல்வதே கடினமானது. வீட்டின் கூரையின் ஒரு மூலையில் இருந்து தண்ணீர் சொட்டத் தொடங்கியது. அதை கண்டதும் அஞ்சலி உடனடியாக ஏணியை போட்டு மேலே ஏறி தானே அதை செப்பனிட முயன்றாள். அவள் அப்படி செய்வதை கண்ட ரகு உடனே அவளுக்கு உதவ முன்வந்தான். ஆனால் அஞ்சலி புன்னகைத்தவாறே தனக்கு சுயமாக வாழ நன்றாக தெரியும் என்றும் சிறிய வேலைகளுக்காக மற்றவர்களை சார்ந்து இருக்க மாட்டேன் என்றும் கூறினாள். அவளது இந்த எளிமையையும் உழைப்பையும் கண்டு ரகு வாயடைத்து போனான். தான் உண்மையிலேயே ஒரு அசாதாரணமான பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அவனுக்கு தோன்றியது. மழை நின்ற பிறகு அஞ்சலிக்கு சற்று மனமகிழ்ச்சி கிடைக்கட்டும் என்றும் அவள் கிராமத்து பண்பாட்டை அனுபவிக்கட்டும் என்றும் அவளை அருகில் உள்ள ஒரு சிறிய திருவிழாவிற்கு அழைத்து செல்ல ரகு முன்மொழிந்தான். திருவிழாவில் பெரும் கூட்டம் இருந்தது. சுற்றிலும் வண்ணமயமான விளக்குகளும் இனிப்பு கடைகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவை மிகவும் கவர்ச்சியாகவும் மனதை கவரக்கூடியதாகவும் இருந்தன. அஞ்சலி அங்கிருந்த எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளையும் கேட்கவில்லை. மாறாக குழந்தைகளுக்காக சில பொம்மைகளையும் பள்ளிக்கு தேவையான சில எழுது பொருட்களையும் வாங்கவே அவள் விரும்பினாள். ரகு அவளுக்கு ஒரு சாதாரண மண் பொம்மையை பரிசாக அளித்தான். அதை அஞ்சலி ஒரு விலை உயர்ந்த வைர மாலையை விடவும் அதிக மரியாதையுடனும் அன்புடனும் ஏற்றுக்கொண்டாள். திருவிழாவில் இருந்து திரும்பும்போது சில மனிதர்கள் ஒரு ஏழை விவசாயியை அடித்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். ஏனெனில் அவன் நிலப்பிரபுவின் வயலில் இருந்து அனுமதியின்றி தண்ணீரை பயன்படுத்தியிருந்தான். அஞ்சலியால் இந்த அநீதியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் உடனடியாக விலக்கி விடுவதற்காக முன்னால் சென்றாள். அவள் மனித உரிமைகள் மற்றும் சகோதரத்துவம் குறித்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் எடுத்துரைத்தாள். அவளது வார்த்தைகளின் தாக்கம் எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் நிலப்பிரபுவின் ஆட்களே வெட்கி தலை குனிந்து அந்த ஏழை விவசாயியை விடுவித்ததுடன் தங்கள் தவற்றை ஒப்புக்கொண்டனர். ரகு தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்தான். அஞ்சலியிடம் தலைமை தாங்குவதற்கான ஒரு பிறவி குணமும் மிகவும் ஈர்க்கக்கூடிய ஆற்றலும் இருப்பதை அவன் உணர்ந்தான். அன்று இரவு ரகு தன் ரகசிய அறையில் அமர்ந்து தன் மேனேஜரை தொடர்பு கொண்டு கிராமத்து பள்ளிக்கு உடனடியாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று, ஆனால் அவனது பெயர் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். அஞ்சலியின் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அழகான அனுபவத்தை தன் உண்மையான அடையாளத்தை கூறி முடிவுக்கு கொண்டு வர அவன் விரும்பவில்லை. அஞ்சலியின் வருகையால் தன் வாழ்க்கையின் வெறுமை நீங்கிவிட்டதாகவும் தன் ஆன்மாவை புரிந்து கொள்ளும் ஒரு உண்மையான வாழ்க்கை துணை தனக்கு கிடைத்து விட்டதாகவும் அவன் உணர்ந்தான். விக்ரம் என்ற பெயரில் அவன் பெரும் புகழை சம்பாதித்திருந்தான். ஆனால் ரகுவாக அவனுக்கு கிடைத்த நிம்மதி முற்றிலும் விலைமதிப்பற்றதும் ஈடு இணையற்றதுமாக இருந்தது. அஞ்சலிக்கு இப்போது மெதுவாக ரகுவின் நடத்தையில் மாற்றம் ஏற்படுவதை உணர முடிந்தது. அவன் இப்போது முன்பை விட மிகவும் பணிவானவனாகவும் அக்கறை காட்டும் மனிதனாகவும் மாறிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் ரகுவின் பழைய சட்டையை சரி செய்யும் போது அவனது பாக்கெட்டில் ஒரு மிக விலை உயர்ந்த பேனாவை கண்டாள். அதன் மேல் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் லோகோ பொறிக்கப்பட்டிருந்தது. அவள் அந்த பேனாவை கூர்ந்து கவனித்தாள். உயர்குடி மக்கள் மட்டுமே பயன்படுத்தும் இவ்வளவு மதிப்புமிக்க
அரிய பேனா ஒரு சாதாரண விவசாயியிடம் எப்படி வந்திருக்க முடியும் என்று சிந்தித்தாள். அவள் அந்த பேனாவை சத்தம் இல்லாமல் மீண்டும் அதே இடத்தில் வைத்தாள். ஆனால் அவளது மனதில் கேள்விகளின் புதிய புயல் எழத் தொடங்கியது. அதை அவள் அமைதிப்படுத்த விரும்பினாள். தனராம் இன்னும் சும்மா இருக்கவில்லை. அஞ்சலியை அவமானப்படுத்துவதற்காக அவன் பஞ்சாயத்தில் ஒரு பொய் வழக்கை தொடர்ந்தான். அதில் அவன் ரகுவின் குடும்பத்தின் மீது மோசடி குற்றச்சாட்டை சுமத்தினான். பஞ்சாயத்து நாளன்று கிராம மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர். சூழல் மிகவும் பதற்றமாக இருந்தது. ஏனெனில் தனராம் தனக்கு ஆதரவாக பேசுவதற்காக சில சாட்சிகளையும் விலைக்கு வாங்கியிருந்தான். அஞ்சலி மிகுந்த தன்னம்பிக்கையுடன் பஞ்சாயத்தின் முன் நின்றாள். தனராமின் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் ஆதாரங்களுடன் ஒவ்வொன்றாக பொய் என நிரூபிக்க தொடங்கினாள். கடந்த சில நாட்களாக பழைய அரசு அலுவலகத்தில் மிகவும் கடினப்பட்டு தேடி கண்டுபிடித்த கிராமத்தின் பழைய ஆவணங்களை அவள் சமர்ப்பித்தாள். அஞ்சலியின் வாதங்களையும் அவளிடமிருந்த வலுவான ஆதாரங்களையும் கண்டு பஞ்சாயத்து தலைவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். அவர் தனராமை கடுமையாக கண்டித்ததுடன் அவனை கிராமத்தை விட்டே ஒதுக்கி வைப்பதாக எச்சரித்தார். அஞ்சலியின் இந்த வெற்றி அவளுக்கு கிராமத்தில் ஒரு மரியாதைக்குரிய ஆலோசகர் என்ற அந்தஸ்தை பெற்று தந்தது. மக்கள் இப்போது தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நேரடியாக அவளிடமே வரத் தொடங்கினர். ரகு பஞ்சாயத்தின் ஒரு மூலையில் நின்று கொண்டு தன் மனைவியின் இந்த வெற்றியை கண்டு மகிழ்ந்தான். எந்த ஒரு வழக்கறிஞரையும் விட சிறப்பாக இருந்த அவளது புத்திசாலித்தனத்தை கண்டு பெருமிதம் கொண்டான். அவன் அஞ்சலி இப்போது இந்த கிராமத்தின் ஆன்மாவாக மாறிவிட்டாள் என்றும் அவளது சக்தி இப்போது வெல்ல முடியாததாகவும் முதன்மையானதாகவும் ஆகிவிட்டது என்றும் உணர்ந்தான். நகரத்தில் மாயாவிற்கு அஞ்சலியின் இந்த வளர்ந்து வரும் செல்வாக்கை பற்றிய செய்தி கிடைத்தபோது அவளது கோபம் உச்சியை தொட்டது. அவள் ஒரு மிக ஆபத்தான சதி திட்டத்தை தீட்ட முடிவு செய்தாள். அஞ்சலியின் நடத்தையின் மீது பழி சுமத்த வேண்டும். அதன் மூலம் கிராம மக்கள் அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவளை அவமானப்படுத்தி கிராமத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அஞ்சலியை பற்றி தவறான வதந்திகளை பரப்பவும் மக்களின் மனதில் அவள் மீது சந்தேகத்தையும் வெறுப்பையும் விதைக்கவும் அவள் தன் ஆட்கள் சிலரை கிராமத்திற்கு அனுப்பினாள். மாயாவின் இந்த அருவருப்பான தந்திரம் அஞ்சலியின் தைரியத்திற்கு வரப்போகும் அடுத்த பெரிய சோதனையாக இருந்தது. அதை பற்றி அவள் முற்றிலும் அறியாமல் இருந்தாள். நகரத்தில் இருந்து யாரோ தனக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்பதை அஞ்சலி உணர்ந்து கொண்டாள். ஏனெனில் சில மனிதர்கள் திடீரென்று அவளை தவிர்க்க தொடங்கினர். முன்பு எப்போதும் இல்லாதவாறு அவதூறுகளை பேசத் தொடங்கினர். அவள் பதற்றமடையாமல் தன் அன்றாட பணிகளை தொடர்ந்தாள். மக்களின் சந்தேகங்களை நீக்குவதற்காக அவர்களிடம் இன்னும் அதிக பணிவோடும் தாராள மனதோடும் பழகத் தொடங்கினாள். ரகுவும் சூழலில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டான். அவன் இப்போது அஞ்சலிக்கு ஒரு கேடயமாக நின்றான். யாரும் அவளுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்பதற்காக மாயாவின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கவும் அஞ்சலியை காப்பாற்றவும் அவன் தன் ரகசிய குழுவை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தான். ஒரு நாள் மதியம் அஞ்சலி சந்தையில் இருந்து திரும்பி கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் அவளை சூழ்ந்து கொண்டு அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்த தொடங்கினர். இதனால் அங்கிருந்த கூட்டமும் கூடியது. அப்போது ரகு மின்னல் வேகத்தில் அங்கு வந்து சேர்ந்தான். தன் மனைவியை பார்த்து யாராவது கண்ணை தூக்கி பேசினால் விளைவு மோசமாக இருக்கும் என்று அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தான். ரகுவின் அந்த உக்கிரமான வடிவத்தை கண்டு அனைவரும் மிரண்டனர். அஞ்சலியும் முதல் முறையாக அவளது கணவனுக்குள் மறைந்திருந்த அந்த உக்கிரமான மற்றும் தைரியமான ஆளுமையை அவளால் உணர முடிந்தது. ரகுவின் கண்களில் தெரிந்த அந்த பயங்கரமான மற்றும் கொடூரமான கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் அந்த ரவுடிகள் ஓட வேண்டியதாயிற்று. வீட்டிற்கு சென்ற பிறகு அஞ்சலி ரகுவிடம் ஏன் தன் உண்மையான சக்தியை உலகிற்கு மறைக்கிறாய் என்றும் இவ்வளவு பலசாலி மற்றும் பயமற்றவனாக இருக்கும் நீ உண்மையில் யார் என்றும் கேட்டாள். ரகு அதை தவிர்க்க முயன்று தான் தன் மனைவியை காப்பாற்ற மட்டுமே செய்ததாகவும் இதற்கு பின்னால் வேறு எந்த ரகசியமும் அல்லது ஆழமான கதையும் இல்லை என்றும் கூறினான். அஞ்சலி அவனது கண்களை பார்த்தபோது அங்கு அன்புடன் சேர்த்து அவன் தனியாக சுமந்து கொண்டிருக்கும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்பாத ஒரு மிகப்பெரிய சுமையும் இருப்பதை உணர்ந்தாள். அவள் ரகுவை வற்புறுத்தக்கூடாது என்றும் சரியான நேரம் வரும் வரை அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தாள். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, கிராமத்து பள்ளியின் வேலைகள் இப்போது வேகமாக நடந்து கொண்டிருந்தன. அஞ்சலி அங்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தாள். இதன் மூலம் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கிடைப்பதுடன் அவர்களின் எதிர்காலமும் வளமாகும் என்று கருதினாள். அவள் கிராமத்து இளைஞர்களையும் ஒன்றிணைத்து அவர்கள் சுயசார்புடன் வாழ்வதற்கும் வேலை தேடி நகரத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கும் சிறு தொழில்களுக்கான பயிற்சியை தொடங்கினாள். ரகு அஞ்சலியின் இந்த செயல்பாடுகளுக்கு தன் நிறுவனங்களின் மூலம் இரகசியமாக தேவையான வளங்களை வழங்கினான்.
இதனால் வேலையின் வேகம் இன்னும் அதிகரித்ததுடன் முடிவுகளும் தெரிய தொடங்கின. கிராமத்தின் தோற்றமே மாறிக்கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் மைய புள்ளியாக சமூகத்தை மாற்றும் திறன் கொண்ட அஞ்சலியின் அந்த சிந்தனை தான் இருந்தது. ஒரு நாள் மாலை சூரியன் மறையும் வேளையில் அஞ்சலியும் ரகுவும் ஆற்றங்கரையில் அமர்ந்து அமைதியான நதியை பார்த்து கொண்டிருந்தனர். அது மிகவும் அழகாகவும் மனதிற்கு அமைதி தருவதாகவும் இருந்தது. ரகு அஞ்சலியின் கைகளை பற்றி கொண்டு, ஒரு அந்நிய பெண் தன் வாழ்க்கையில் வந்து இவ்வளவு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருவாள் என்று தான் நினைத்து கூட பார்த்ததில்லை என்று கூறினான். அஞ்சலி தன் தலையை அவனது தோள் மீது சாய்த்து கொண்டு, விதி நம்மை எங்கு அதிகமாக தேவைப்படுகிறதோ அங்குதான் அழைத்து செல்லும் என்றும், இங்கு வந்ததில் தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றும் கூறினாள். அந்த நொடியில் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் உணர்வுகளை ஆழமாக உணர்ந்து ஒரு பிரிக்க முடியாத பந்தத்தில் இணைந்தனர். அப்போது ரகுவின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது அவனின் நிம்மதி இழக்க செய்தது. மாயா அவனது நிறுவனத்தின் பங்குகளை அபகரிப்பதற்காக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து விட்டாள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. இனி தான் நகரத்திற்கு திரும்பி தன் உண்மையான அடையாளமான விக்ரமாக இந்த சண்டையை இறுதி வரை கொண்டு சென்று நியாயம் பெற வேண்டும் என்பதை ரகு அறிந்திருந்தான். அவன் அஞ்சலியை பார்த்து அவளுக்குரிய அனைத்து ஆடம்பரங்களையும் கௌரவத்தையும் அவளிடம் மீண்டும் ஒப்படைத்து அவளை பெருமைப்பட வைப்பதாக தன் மனதிற்குள் சபதம் செய்து கொண்டான். அஞ்சலி அவனது கண்களில் இருந்த பதற்றத்தை படித்து விட்டாள். ஆனால் தன் கணவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்ததால் அவள் எதுவும் கேட்கவில்லை. வரவிருக்கும் காலம் மிகவும் சவாலானதாக இருக்கப் போகிறது என்பதையும், ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்கொள்ள தன் மன வலிமையை இன்னும் அதிகமாக்க வேண்டும் என்பதையும் அஞ்சலி உணர்ந்தாள். அவள் தன் தாயின் வளையலை தொட்டு உண்மை வெல்ல வேண்டும் என்றும் தீமை அழிய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தாள். அதற்காக அவள் எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி, எது நடந்தாலும் தான் எப்போதும் அவளுடன் இருப்பேன் என்றும் அவளுக்கு ஒரு சிறு கஷ்டம் கூட வரவிட மாட்டேன் என்றும் ரகு அவளுக்கு உறுதியளித்தான். இது அவனது சத்தியம். அவர்கள் இருவரின் உறுதியும் இப்போது பாறையில் செதுக்கிய கோடு போல மாறாததாக இருந்தது. எந்த ஒரு புயலையும் எதிர்கொள்ள அவர்கள் தயாராகவும் தகுதியுடனும் இருந்தனர். இரவின் அமைதியில் அஞ்சலி தன் டைரியில் எழுதினாள், காதல் என்பது வெறும் உணர்வுகளின் சங்கமும் மட்டுமல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் போராட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்வதும் ஒருவருக்கொருவர் பலமாக மாறுவதுமே உண்மையான காதல் என்று. ரகுவுடன் கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் தனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதையும் தன்னை ஒரு சிறந்த மற்றும் பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றுவதையும் அவள் உணர்ந்தாள். அது மிகவும் இனிமையாக இருந்தது. நாளைய காலை ஒரு புதிய சவாலை கொண்டு வரும் என்பதை அவள் அறிவாள். ஆனால் இப்போது அவள் பயப்படவில்லை. ஏனெனில் அவளிடம் மலைகளையும் அசைக்கக்கூடிய நம்பிக்கையின் சக்தி இருந்தது. அவள் நிம்மதியாக தூங்கினாள். வரவிருக்கும் பொன்னான நாளின் கனவுகளை தன் கண்களில் சுமந்தவாறே புன்னகைத்தாள். கிராமத்தின் அமைதியான காலை பொழுது இன்று ஒரு அசம்பாவிதத்தின் அறிகுறியுடன் எதிரொலித்தது. திடீரென்று சில கனரக இயந்திரங்களும் அரசு வாகனங்களும் தூசியை கிளப்பியவாறு முக்கிய சந்திப்பில் வந்து நின்றன. அஞ்சலி தன் சமையலறை ஜன்னல் வழியே இந்த சலசலப்பை கவனித்தாள். இது ஏதோ சாதாரண கட்டுமான வேலை அல்ல, மாறாக ஒரு பெரிய ஆபத்து என்பதை உடனடியாக உணர்ந்தாள். கிராமத்து அப்பாவிகள் தங்கள் குடில்களிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களின் முகங்களில் ஒரு அறியாத பயமும் ஆழ்ந்த கவலையும் தெளிவாக தெரிந்தன. காற்றில் ஒரு விசித்திரமான கனத்த பதற்றம் நிலவியது. அது ஏதோ ஒரு மிகப்பெரிய மற்றும் அழிவுகரமான நெருக்கடியை சுட்டிக்காட்டியது. குளோபல் ஹரைசன் ஹார்ப் என்ற பெரிய நிறுவனத்தின் பிரதிநிதிகள் இந்த கிராமத்தின் முழு நிலமும் இப்போது அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு விட்டது என்றும் அனைவரும் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அறிவித்தனர். மக்கள் மத்தியில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. ஏனெனில் இந்த நிலம்தான் அவர்களின் வாழ்க்கையின் ஒரே ஆதாரம் மற்றும் அவர்களின் முன்னோர்களின் பாரம்பரியமும் கூட. அதை அவர்கள் ஒருபோதும் இழக்க விரும்பவில்லை. அஞ்சலி உடனடியாக கூட்டத்தின் நடுவே சென்று அதிகாரிகளிடம் சட்டபூர்வ ஆவணங்களை காட்டுமாறு கோரினாள். அது மிகவும் அவசியமானதாகவும் கட்டாயமானதாகவும் ஆகும். அவளது குரலில் ஒருவித உறுதியும் தெளிவும் இருந்தது. அது சத்தமிட்டு கொண்டிருந்த கூட்டத்தை அமைதிப்படுத்தியது. அந்த நிறுவனத்தின் முதன்மை அதிகாரி மிஸ்டர் கருணாஸ் ஒரு முரட்டுத்தனமான அகந்தை கொண்ட மனிதன். அவன் அஞ்சலியை ஒரு சாதாரண கிராமத்து பெண் என்று நினைத்து அவளை கேலி செய்ய முயன்றான். அவளை பின்வாங்குமாறு கூறினான். அவன் ஒரு ஃபைலை அஞ்சலியை நோக்கி எறிந்து, கிராமத்து படிப்பறிவில்லாத பெண்களுக்கு சட்டத்தின் சிக்கல்கள் புரியாது என்றும் அதனால் அவள் சத்தம் இல்லாமல் அங்கிருந்து விலகிவிட வேண்டும் என்றும் கூறினான். அஞ்சலி சற்றும் பதற்றமடையாமல் அந்த ஆவணங்களை எடுத்து பக்கமாக ஆராய தொடங்கினாள்.
அவளது கண்கள் ஒரு வேட்டைக்காரனைப் போல நுணுக்கங்களை மிக வேகமாக பிடித்தன. கூட்டம் அவளையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த சட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பே ரத்து செய்யப்பட்டு விட்டது என்பதையும், நிலம் கையகப்படுத்தும் இந்த முறை முற்றிலும் சட்ட விரோதமானது என்பதையும் அஞ்சலி கண்டறிந்தாள். அவள் மிஸ்டர் கருணாஸின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து மிகவும் கூர்மையான குரலில் கூறினாள், நீங்கள் மோசடி செய்கிறீர்கள் என்றும் இந்த வழக்கு நேரடியாக உயர் நீதிமன்றத்திற்கு செல்லும் என்றும். கிராம மக்கள் இதை கேட்டபோது அவர்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளி பிறந்தது. மேலும் அவர்கள் அஞ்சலிக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பத் தொடங்கினர். இது அங்கிருந்த சூழலையே மாற்றியது. கருணாஸ் இத்தகைய ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்காததால் அவனது முகத்தில் முதன்முறையாக பதற்றத்தின் அறிகுறிகள் தெரிந்தன. ரகு தூரத்தில் ஒரு மரத்தின் நிழலில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் அஞ்சலி மீதான பாராட்டுகளும் பெருமிதமும் நிறைந்த ஒரு தனித்துவமான பிரகாசம் தெளிவாக தெரிந்தது. அஞ்சலியால் வீட்டை மட்டும் காப்பாற்ற முடியாது, மாறாக இந்த முழு சமூகத்திற்கும் ஒரு கேடயமாக நின்று காக்க முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். அது மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அஞ்சலியை முன்னால் நின்று போராட விட வேண்டும். ஆனால் அவளுக்கு தேவைப்படும் அனைத்து பின்னணி சக்திகளையும் அவளுக்கு பின்னால் இருந்து வழங்க வேண்டும் என்று அவன் தன் மனதிற்குள் தீர்மானித்தான். விக்ரம் என்ற முறையில் அவனது செல்வாக்கு மிக உயர்ந்த இடத்தில் இருந்தது. அதை அவன் பயன்படுத்தப் போகிறான். அன்று இரவு அஞ்சலி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது ரகுவின் பழைய கோட்டின் பாக்கெட்டில் இருந்து மிக உயர்ந்த தரம் கொண்ட ஒரு சிறிய தோல் போல்டரை அவள் கண்டெடுத்தாள். ஆர்வத்தின் காரணமாக அவள் அதை திறந்து பார்த்தபோது அதில் இருந்த காகிதங்களை கண்டு அவளது காலடியிலிருந்து நிலமே நழுவியது. ஏனெனில் அவை விவி குரூப்பின் இயக்குநர்கள் குழு கூட்டத்தின் ரகசிய ஆவணங்களாகும். அந்த காகிதங்களில் விக்ரம் என்ற நபரின் கையெழுத்து இருந்ததுடன் $1 பில்லியன் சாம்ராஜ்யத்தின் உரிமையாளரால் மட்டுமே உருவாக்கப்படக்கூடிய சில வியூகங்களும் எழுதப்பட்டிருந்தன. அஞ்சலியின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. உண்மை இப்போது தனக்கு மிக அருகில் வந்துவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. அந்த ஆவணங்களில் குளோபல் கிரியேஷன் கார்ப் நிறுவனத்திற்கு எதிரான ஒரு விரிவான திட்டமும் அடங்கியிருந்தது. இதன் மூலம் ரகு, அதாவது விக்ரம், ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை கண்காணித்து வருகிறான் என்பது தெளிவாகியது. இந்த தகவலை வைத்துக்கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்று அஞ்சலிக்கு புரியவில்லை. அவள் ரகுவிடம் நேரடியாக கேள்வி கேட்பதா அல்லது சரியான நேரத்திற்காக காத்திருப்பதா, எது பொருத்தமாக இருக்கும் என்று யோசித்தாள். ரகு தன்னை காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்கிறான் என்பதையும், ஒருவேளை அதனால்தான் அவன் தன் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருக்கிறான் என்பதையும் அவள் உணர்ந்தாள். அவள் அந்த காகிதங்களை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு இயல்பாக இருக்க முயன்றாள். அடுத்த நாள் காலையில் அஞ்சலி கிராமத்து பெண்கள் மற்றும் இளைஞர்களின் கூட்டத்தை கூட்டி தங்களின் நிலத்திற்கான சட்ட போராட்டத்தை நடத்துவதற்காக அவர்களை ஒன்றிணைக்க தொடங்கினாள். அது மிகவும் சவாலானதாக இருந்தது. பயப்படுவதால் மட்டும் எதுவும் நடந்துவிடாது என்றும், அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சட்டத்தின் துணையை நாட வேண்டும் என்றும், அமைதியான முறையில் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவள் அனைவருக்கும் விளக்கினாள். அஞ்சலியின் தரப்பு இன்னும் பலமானதாகவும் குறைபாடற்றதாகவும் மாறுவதற்காக ரகு இந்த திட்டத்தில் ரகசியமாக நிதி உதவியும் சட்ட நிபுணர்களின் ஆலோசனைகளையும் வழங்கினான். கிராமத்து மக்கள் இப்போது தங்களின் குரலை உயர்த்துவதற்காக முழுமையாக தயாராக இருந்தனர். கிராம மக்கள் பின்வாங்க தயாராக இல்லை என்பதை மிஸ்டர் கருணாஸ் கண்டபோது அவன் அஞ்சலியை மிரட்டி பணிய வைப்பதற்காக தன் நிறுவனத்தின் ஆட்களை அனுப்பினான். ஒரு நாள் மாலை அஞ்சலி தனியாக திரும்பி கொண்டிருந்த போது முகமூடி அணிந்த சிலர் அவளது வழியை மறித்து கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்தனர். இல்லையெனில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டினர். அஞ்சலி பயப்படவில்லை. மாறாக அவள் மிகவும் தைரியமாக அவர்களை எதிர்கொண்டு உண்மையை அச்சுறுத்தலாமே தவிர அதை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்று கூறினாள். அப்போது ரகு அங்கு வந்து சேர்ந்து அந்த ரவுடிகளுக்கு பாடம் புகட்டினான். ரகு அந்த ரவுடிகளை அடித்த விதம், அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மாறாக அவன் ஒரு பயிற்சி பெற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் நிபுணர் என்பதையும், அவனது சக்தி ஈடு இணையற்றதும் ஆபத்தானதுமாய் இருப்பதையும் தெளிவாக காட்டியது. அதிகாரத்தின் உச்சியில் அமர்ந்து முடிவெடுத்து உத்தரவிடுபவர்களிடம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான உக்கிரத்தை அஞ்சலி அவனது கண்களில் அப்போது கண்டாள். ரவுடிகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடினர். அஞ்சலி ரகுவின் கைகளை பற்றி கொண்டு அவனை அமைதிப்படுத்த முயன்றாள். அது மிகவும் அவசியமாக இருந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த அலாதியான பந்தம் இன்னும் ஆழமாகி கொண்டே சென்றது. அடுத்த நாள்
அஞ்சலி நகரத்தின் ஒரு புகழ்பெற்ற செய்தி பத்திரிகையின் நிபுணரை கிராமத்திற்கு அழைத்தாள். மேலும் தான் மிகவும் சிரமப்பட்டு திரட்டிய குளோபல் கிரைசன் ஹார்ப் நிறுவனத்தின் மோசடிக்கான அனைத்து ஆதாரங்களையும் அவரிடம் ஒப்படைத்தாள். இந்த நிறுவனம் ஏழைகளின் நிலங்களை அபகரித்து அங்கு எப்படி ஒரு சட்டவிரோத சொகுசு ரிசார்ட் அமைக்க விரும்புகிறது என்பதையும், இதில் எந்தெந்த பெரிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் மற்றும் உதவுகிறார்கள் என்பதையும் அவள் விரிவாக விளக்கினாள். நிருபர் அஞ்சலியின் புத்தியையும் அவளது தைரியத்தையும் கண்டு பெரிதும் ஈர்க்கப்பட்டார். மேலும் இந்த செய்தியை முதன்மையாக வெளியிடுவதாக உறுதியளித்தார். அது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அஞ்சலி இப்போது தன் போராட்டத்தை பொதுவெளிக்கு கொண்டு சென்றிருந்தாள். இந்த செய்தி நாளிதழ்களில் வெளியானதும் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் அரசாங்கம் இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியதாயிற்று. இது அஞ்சலியின் முதல் பெரிய வெற்றியாகும். மிஸ்டர் கருணாஸ் மற்றும் அவரது நிறுவனத்தின் பங்குகள் பங்கு சந்தையில் வேகமாக வீழ்ச்சியடைய தொடங்கின. மேலும் அவர்களை கைது செய்வதற்கான ஆபத்து சூழ்ந்ததால் அவர்களின் அதிகாரம் முற்றிலும் நிலைகுலைந்தது. கிராம மக்கள் அஞ்சலியை தங்களின் செல்ல பிள்ளையாக மாற்றிக்கொண்டனர். தங்களை வீடற்றவர்களாக மாற்றுவதிலிருந்து காப்பாற்றியதால் அவர்கள் அவளை ஒரு தேவதையைப் போல போற்றத் தொடங்கினர். ரகு தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்தான். அவனது கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. ரகு தன் ரகசிய போன் மூலம் தன் சட்ட ஆலோசகர்களை தொடர்பு கொண்டு கிராம மக்களின் நில உரிமையை என்றென்றும் பாதுகாப்பதற்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்குமாறு உத்தரவிட்டான். எதிர்காலத்திலும் கிராமத்தின் வளர்ச்சி பணிகளை தன் மேற்பார்வையில் சரியான திசையில் கொண்டு செல்வதற்காக அஞ்சலி இந்த அறக்கட்டளையின் தலைவராக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அஞ்சலியின் திறமைகள் வெறும் ஒரு கிராமத்துடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது என்பதை அவன் உணர்ந்தான். மாறாக அவளது திறமைகளை வெளிப்படுத்த அவளுக்கு ஒரு பெரிய மேடை தேவைப்பட்டது. அவனது காதல் இப்போது ஒரு ஆழமான மரியாதையாகவும் அர்ப்பணிப்பாகவும் மாறியிருந்தது. இதற்கிடையில் நகரத்தில் மாயாவிற்கும் காவ்யாவிற்கும் அஞ்சலியின் இந்த வெற்றியை பற்றி தெரிந்தபோது அவர்கள் பொறாமையிலும் கோபத்திலும் பைத்தியமாகினர். மேலும் அவர்கள் ஒரு புதிய சதி திட்டத்தை தீட்ட முடிவு செய்தனர். அஞ்சலியை உடல் அளவில் காயப்படுத்த முடியாவிட்டால் அவளது தனிப்பட்ட வாழ்க்கையில் விஷத்தை கலந்து அவளை மனரீதியாக முற்றிலும் உடைத்து விட வேண்டும் என்று மாயா நினைத்தாள். அஞ்சலியின் பின்பத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக ரகுவின் வறுமையை கேலி செய்யும் சில வீடியோக்களையும் புகைப்படங்களையும் அவள் சமூக ஊடகங்களில் பரப்பினாள். மாயாவின் இந்த மட்டமான செயல் அஞ்சலியின் பொறுமைக்கு வந்த அடுத்த பெரிய மற்றும் கடினமான சோதனையாக இருந்தது. அஞ்சலிக்கு இந்த வீடியோக்களை பற்றி தெரிந்தபோது அவள் மிகவும் வருத்தமடைந்தாள். ஆனால் அவள் தன் கண்ணியத்தை காத்து கொண்டதுடன் எத்தகைய எதிர்வினையும் காட்ட மறுத்துவிட்டாள். அவளது உண்மையான குணத்தை அறிந்தவர்கள் இந்த பொய் உரையாடல்களை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்பதையும், அதுவே அவளது மிகப்பெரிய பலமும் வெற்றியும் ஆகும் என்பதையும் அவள் உணர்ந்தாள். ரகு அஞ்சலியின் கைகளை பற்றி கொண்டு அவளுக்கு ஆறுதல் கூறி, மற்றவர்களுக்கு குழி தோண்டுபவர்கள் தாங்களே என்றாவது ஒரு நாள் அதில் விழுவார்கள் என்று கூறினான். ரகுவின் வார்த்தைகளில் அஞ்சலிக்கு ஒரு புதிய ஆற்றல் கிடைத்தது. அது அவளை மீண்டும் நிமிர செய்தது. கிராமத்தில் இப்போது மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. ஏனெனில் நிலத்திற்கான ஆபத்து நீங்கியிருந்ததுடன் இப்போது புதிய வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைக்கு வர தொடங்கியிருந்தன. இது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியது. அஞ்சலி பெண்களுக்காக ஒரு சுய உதவி குழுவை உருவாக்கினாள். இதன் மூலம் அவர்கள் தையல் மற்றும் எம்ப்ராய்டரி வேலைகள் வழியாக தங்களின் வருமானத்தை பெருக்கி பொருளாதார ரீதியாக முழுமையாக தற்சார்பு அடைய முடியும் என்று கருதினாள். ரகு இப்போது வயல்களில் வேலை செய்வதற்கு பதிலாக கிராமத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அதிக நேரம் செலவிடுவதையும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் அவள் கவனித்தாள். ரகு தன் இலக்கை இப்போது மெதுவாகவும் படிப்படியாகவும் நிறைவு செய்து விட்டானோ என்று அஞ்சலிக்கு சந்தேகம் எழத் தொடங்கியது. ஒரு நாள் இரவு அஞ்சலி ரகுவை நூலகத்தில் ரகசியமாக சில ஃபைல்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதை கச்சிதமாக கண்டுபிடித்தாள். அவை மிகவும் சிக்கலான நிதி தரவுகளால் நிறைந்திருந்தன. சாதாரணமானவையாக இல்லை. அவள் ரகுவிடம் நேரடியாக இந்த விஷயங்களை பற்றி அவனுக்கு எப்படி இவ்வளவு ஆழமாக தெரிகிறது என்றும், விவி குரூப்புடன் அவனுக்கு உண்மையில் என்ன நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றும் கேட்டாள். ரகு ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் உடனே தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு தான் அஞ்சலிக்கு உதவுவதற்காக மட்டுமே தகவல்களை திரட்டி கொண்டிருப்பதாக கூறினான். அவன் பொய் பேசுகிறான் என்பதை அஞ்சலி அறிவாள். ஆனால் அவனை மேலும் சங்கடப்படுத்துவது முறையல்ல என்று நினைத்து அமைதியாக இருந்தாள். அஞ்சலி கிராமத்து பள்ளியை திறந்து வைத்தாள். அந்த சந்தர்ப்பத்தில்
அவள் ஆற்றிய உரை மிகவும் ஊக்கமளிப்பதாக இருந்தது. அது கிராம மக்களை மட்டுமல்லாமல் நகரத்திலிருந்து வந்திருந்த அதிகாரிகளையும் கட்டி போட்டது. கல்வி மற்றும் பெண் சக்தி ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவள் கூறிய விஷயங்கள் ஏதோ ஒரு சிறந்த தத்துவ ஞானியின் சிந்தனைகளுக்கு குறையானதவையாகவும் மிகுந்த ஆழம் கொண்டவையாகவும் இருந்தன. கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ரகு தன் மனைவிக்காக கை தட்டினான். அஞ்சலி இப்போது முற்றிலும் ஒரு சுதந்திரமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆளுமையாக மாறிவிட்டதை அவன் உணர்ந்தான். அவள் இனி யாருடைய நிழலும் அல்ல, மாறாக அவளே ஒரு சூரியனாக இருந்தாள். அப்போது அஞ்சலிக்கு ஒரு மொட்டை கடிதம் கிடைத்தது. அதில் அவளது தந்தையின் மரணம் ஒரு விபத்து அல்ல என்றும், சொத்துக்களை அபகரிப்பதற்காக மாயா திட்டமிட்டு அதை செய்தாள் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அஞ்சலியின் காலடியிலிருந்து நிலமே நழுவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவளது கண்களில் பழிவாங்க துடிக்கும் ஒரு நெருப்பு எரிந்தது. அதை இதற்கு முன்பு யாரும் பார்த்ததில்லை. அது பயங்கரமானதாக இருந்தது. அவள் அந்த கடிதத்தை ரகுவிடம் காட்டினாள். இதற்காக தான் என்ன செய்ய வேண்டியிருந்தாலும் சரி, உண்மையை கண்டறிந்தே தீருவேன் என்று ரகு அவளுக்கு சத்தியம் செய்தான். அஞ்சலிக்கு இப்போது இந்த போராட்டம் வெறும் நிலத்திற்கானது மட்டுமல்லாமல் தன் தந்தையின் நீதிக்கான போராட்டமாகவும் மாறியது. அஞ்சலியும் ரகுவும் இணைந்து நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். இதன் மூலம் மாயாவிற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மற்றும் அவளை சிறைக்கு அனுப்பக்கூடிய ஆதாரங்களை திரட்ட முடியும் என்று கருதினர். அவர்கள் கிராம மக்களிடமிருந்து விடைபெற்று ஒரு புதிய நம்பிக்கையுடன் நகரத்தை நோக்கி புறப்பட்டனர். அங்கு அவர்கள் தங்களின் கடந்த காலத்தின் மிகப்பெரிய மற்றும் மிக மோசமான எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ரகுதன் காரின் வேகத்தை அதிகரித்து அஞ்சலியை பார்த்து புன்னகைத்தான். இனி அனைத்தும் சரியாகிவிடும் என்று அவளுக்கு நம்பிக்கை அளிப்பது போல அது இருந்தது. அஞ்சலியும் தன் கைகளை இறுக்கி கொண்டு வரவிருக்கும் பெரிய போருக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். வழியில் அவர்கள் இதுவரையில் தங்களின் இதயங்களில் மறைத்து வைத்திருந்த, இப்போது சொல்வது மிகவும் அவசியமானதும் கட்டாயமானதுமான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். ரகுவின் உள்ளேயும் பெரும் வலி மறைந்திருக்கிறது என்பதையும், அவனும் நீதியை தேட அலைந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் அஞ்சலி உணர்ந்தாள். இது அவர்கள் இருவரையும் ஒரே மாதிரியானவர்களாக மாற்றியது. அவள் ரகுவின் கைகளை பற்றி கொண்டு, தாங்கள் இருவரும் இணைந்து அனைத்து தீமைகளையும் அழித்து உண்மை மட்டுமே நிலைத்திருக்கும் ஒரு உலகத்தை உருவாக்குவோம் என்று கூறினாள். ரகு அவளது கைகளில் முத்தமிட்டு தன் பார்வையை சாலையின் மீது செலுத்தினான். அங்கு அவர்களின் இலக்கு இப்போது மிக அருகில் தெரிந்தது. நகரத்தை அடைந்ததும் மாயா ஏற்கனவே தங்களுக்கு எதிராக வலை விரித்து வைத்திருக்கிறாள் என்பதையும், தங்களின் ஒவ்வொரு அசைவை பற்றிய தகவல்களும் அவளுக்கு கிடைத்து வருகின்றன என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர். அது மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. ஆனால் அஞ்சலியும் ரகுவும் இப்போது பழைய மனிதர்கள் அல்லர். அவர்கள் இப்போது யாராலும் தடுக்க முடியாத, வெல்ல முடியாத ஒரு சக்தியாக மாறியிருந்தனர். அவர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்க முடிவு செய்து மாயாவை அவளது சொந்த ஆட்டத்திலேயே வீழ்த்துவதற்காக தங்களின் அடுத்த நகர்வை திட்டமிடத் தொடங்கினர். அஞ்சலியின் கண்களில் இப்போது ஒரே ஒரு இலக்கு மட்டுமே இருந்தது. அது தன் தந்தையின் இழந்த கௌரவத்தை மீட்பது மட்டுமே. நகரத்தின் ஆடம்பரத்திற்கு பின்னால் மாயா மற்றும் காவ்யாவிற்கு ஒரு பயங்கரமான கருநிழல் சூழ்ந்து கொண்டிருந்தது. ஏனெனில் அவர்களின் வணிகம் முற்றிலும் அழியும் விளிம்பை எட்டியிருந்தது. மாயா தன் ஆடம்பரமான அலுவலகத்தில் அமர்ந்து தொடர்ந்து ஃபைல்களை புரட்டி கொண்டே இருந்தாள். ஆனால் அவளுக்கு எங்குமே ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளி கூட தெரியவில்லை. பெரும் கடன்களும் முதலீட்டாளர்களின் அழுத்தமும் அவளது இரவின் தூக்கத்தை கெடுத்திருந்தன. அவளது அகந்தை இப்போது மெதுவாக பயமாக மாறிக்கொண்டிருந்தது. அவள் காவியாவை பார்த்தாள். அவள் அப்போதும் தன் நகைகளில் மூழ்கியிருந்தாள். வரவிருக்கும் அழிவை பற்றி அவளுக்கு சற்றும் உணர்வே இல்லாமல் இருந்தது. மாயா கோபத்தில் மேஜை மீது கையை தட்டியவாறே, தங்களின் அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் எந்த விலையை கொடுத்தாவது விவி குரூப்பின் ரகசிய உரிமையாளரை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும் என்று கூறினாள். அந்த விசித்திரமான கோடீஸ்வரர் நகரத்தில் இருக்கிறார் என்றும், அவர் புதிய முதலீடுகளை தேடிக்கொண்டு இருக்கிறார் என்றும் அவளுக்கு தகவல் கிடைத்திருந்தது. இது அவர்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். காவ்யா தன் தாய்க்கு ஆறுதல் கூறினாள். தன் அழகினாலும் தந்திரத்தினாலும் அந்த பணக்கார மனிதனை தன் வசம் ஈர்த்து விடுவேன் என்றும், அதன் பிறகு அனைத்தும் சரியாகிவிடும் என்றும் கூறினாள். அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த நபர் தங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறார் என்பதை அவர்கள் இருவரும் முற்றிலும் அறியாமல் இருந்தனர். மற்றொரு புறம் நகரத்தின் ஒரு பழைய மற்றும் பாதுகாப்பான இடத்தில் அஞ்சலியும் ரகுவும் தங்கியிருந்தனர். அந்த இடத்தின் சுவர்களில் கூட அவளது தந்தையின் நினைவுகளும் பழைய ரகசியங்களும் புதைந்திருந்தன. அஞ்சலி தன் தந்தையின் பழைய விசுவாசமான கணக்கரை சந்தித்து உரையாடினாள்.
அவர் மாயாவின் கள்ளத்தனமான செயல்களின் முழு விவரங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய சில ரகசிய ஆவணங்களை அவளிடம் ஒப்படைத்தார். மாயா பல ஆண்டுகளாக நிறுவனத்தின் நிதியில் முறைகேடு செய்திருப்பதையும் தந்தையின் உயிலில் சட்டவிரோதமாக பல பெரிய மாற்றங்களை செய்திருப்பதையும் அஞ்சலி கண்டறிந்தாள். அஞ்சலியின் கண்களில் ஒரு உறுதியான லட்சியம் தெரிந்தது. இனி தான் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்றும் நீதியை பெற்றே தீருவேன் என்றும் அவள் சபதம் செய்தாள். நகரத்தின் இந்த பகுதியில் மாயாவின் ஒற்றர்கள் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்களை தாக்கக்கூடும் என்றும் ரகு அஞ்சலியை எச்சரித்தான். எத்தகைய தேவையற்ற சூழ்நிலையையும் உடனடியாக எதிர்கொள்வதற்காக அவன் தன் போனில் சில ரகசிய செய்திகளை அனுப்பி தன் சிறப்பு பாதுகாப்பு படையினரை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு உத்தரவிட்டான். ரகுவின் அந்த தயார் நிலையையும் அவனது முகத்தில் தெரிந்த தீவிரத்தையும் அஞ்சலி கவனித்தாள். அது ஒரு சாதாரண மனிதனுடையதை போல இல்லாமல் ஒரு அனுபவம் வாய்ந்த தளபதியை போல இருந்தது. ரகு இப்போது மெதுவாக தன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்தாள். மாலை மறைந்து நகரத்தின் விளக்குகள் எரியத் தொடங்கிய வேளையில் அஞ்சலியும் ரகுவும் ஒரு குறுகலான சந்து வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு பின்னால் ஏதோ சந்தேகத்துக்குரிய சத்தம் கேட்டது. திடீரென்று முகமூடி அணிந்த 4 தாக்குதல்காரர்கள் அவர்களின் வழியை மறித்து நின்றனர். அவர்களின் கைகளில் பளபளக்கும் கத்திகளும் இரும்பு தண்டுகளும் இருந்தன. அவை மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தன. அஞ்சலி ஒரு கணம் பதற்றமடைந்தாள். ஆனால் ரகு அவளது கையை பலமாக பற்றி கொண்டு தனக்கு பின்னால் நிற்குமாறு சைகை காட்டினான். ரகுவின் கண்களில் அப்போது தெரிந்த ஒரு கொடூரமான பிரகாசத்தை கண்டு தாக்குதல்காரர்கள் கூட ஒரு கணம் திகைத்து நின்றனர். ரகு சற்றும் தாமதிக்காமல் முதல் தாக்குதல்காரன் மீது மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஒரே அடியில் அவனை தரையில் வீழ்த்தினான். அது மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அவன் தன்னை தற்காத்து கொண்டு எதிர் தாக்குதல் நடத்திய விதம் ஒரு தொழில்முறை போராளியின் கலையை போல இருந்தது. அவனது ஒவ்வொரு அசைவும் அளவிடப்பட்டதாகவும் மிகவும் துல்லியமானதாகவும் இருந்தது. அஞ்சலி வியந்து போய் தன் கணவனின் அந்த வடிவத்தை பார்த்தாள். அதை அவள் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. அது அவளது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. மற்ற தாக்குதல்காரர்களும் இப்போது ரகுவின் பலத்தை புரிந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக அவன் மீது பாய்ந்தனர். காற்றில் குத்துகளும் உதைகளும் விழும் சத்தம் எதிரொலித்தது. ரகு ஒரு பாறையை போல உறுதியாக நின்று அவர்கள் அனைவரையும் எதிர்கொண்டு மண்ணை கவ செய்தான். அவன் ஒரு தாக்குதல்காரனின் கையை மடக்கி அவனை சுவற்றில் மோத செய்தான். மற்றொருவனை காற்றில் தூக்கி தரையில் அடித்தான். இதனால் அவன் மயக்கமடைந்து நகரக்கூட முடியாமல் போனான். ரகுவின் அசைவுகளில் ஒரு கம்பீரமான ஸ்டைல் இருந்தது. அவன் தன் உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, மாறாக தன் வெல்ல முடியாத அதிகாரத்தை வெளிப்படுத்துவது போல அது இருந்தது. தன் கணவன் ஒரு சாதாரண விவசாயியாக இருக்கவே முடியாது என்றும் அவன் ஏதோ ஒரு பெரிய மனிதன் என்றும் அஞ்சலி உறுதியாக உணர்ந்தாள். தாக்குதல்காரர்கள் அனைவரும் காயமடைந்து அங்கிருந்து ஓடிய பிறகு ரகு ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டு தனக்கு எதுவுமே நடக்காதது போல தன் ஆடைகளை சரி செய்து கொண்டான். அவன் முற்றிலும் அமைதியாக இருந்தான். அவன் அஞ்சலியின் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை கண்டு மிகவும் மென்மையான குரலில் கேட்டான். அவள் நன்றாக இருக்கிறாளா என்றும் அவளுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டுள்ளதா என்றும். அஞ்சலி அவனது கைகளை பற்றி கொண்டு அவனது கண்களை ஆழமாக பார்த்தவாறே இனி தான் எந்த ஒரு பொய்யையும் கேட்க விரும்பவில்லை என்றும் தனக்கு முழு உண்மையையும் தெரிய வேண்டும் என்றும் கூறினாள். ரகு லேசாக புன்னகைத்துவிட்டு அவள் விரும்பும் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் மிக விரைவில் அவளுக்கு கிடைக்கும் என்று கூறினான். இரவின் நிசப்தத்தில் அஞ்சலி ரகுவை ஒரு ஆடம்பரமான ஹோட்டலின் பின்வாசல் வழியாக வெளியேறுவதை கண்டாள். அங்கு விஐபி நபர்களுக்கு மட்டுமே செல்ல அனுமதி இருந்ததுடன் பாதுகாப்பும் மிகவும் பலமாக இருந்தது. அங்கிருந்த காவலர்கள் ரகுவை நோக்கி குனிந்து சல்யூட் செய்ததையும் அவனை சார் என்று அழைத்ததையும் அவள் கவனித்தாள். அவன் அவர்களின் முதலாளியாகவும் ஒரு மிக மரியாதைக்குரிய மனிதனாகவும் இருப்பது போல அது தோன்றியது. ரகுதான் அந்த விசித்திரமான கோடீஸ்வரர் விக்ரம் என்பதில் அஞ்சலியின் சந்தேகம் இப்போது முழுமையான நம்பிக்கையாக மாறியது. அவரை பற்றிய பேச்சுதான் நகரம் முழுவதும் மிகவும் பலமாக பேசப்பட்டு வந்தது. இந்த முழு நாடகமும் அவளையும் அவளது நேர்மையையும் சோதிப்பதற்காக மட்டுமே ஆடப்பட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். அஞ்சலி மீண்டும் தன் அறைக்கு வந்து கடந்த சில மாதங்களில் நடந்த தன் வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றி அமைத்த அனைத்து சம்பவங்களையும் கோர்த்து பார்த்தாள். அவளுக்கு ரகுவின் மீது கோபம் வரவில்லை. மாறாக தன் வாழ்க்கை துணை ஏழைகளுக்கு உதவும் இவ்வளவு திறமையான மற்றும் நல்ல குணம் கொண்ட ஒரு மனிதன் என்பதை அறிந்து அவள் மகிழ்ச்சி அடைந்தாள்.
தனக்கு உண்மை தெரிந்துவிட்டது என்பதை இப்போதைக்கு ரகுவிடம் சொல்லக்கூடாது என்றும் இந்த ஆட்டத்தை இறுதி வரை பார்க்க வேண்டும் என்றும் அவள் முடிவு செய்தாள். ரகு எப்போது எப்படி தன் உண்மையான அடையாளத்தை அனைவருக்கும் முன்னால் வெளிப்படுத்துகிறான், தனக்கு என்ன ஆச்சரியத்தை அளிக்கிறான் என்பதை பார்க்க அவள் விரும்பினாள். அடுத்த நாள் காலையில் மாயாவிற்கு தன் ரவுடிகளின் தோல்வியை பற்றிய செய்தி கிடைத்தபோது அவளது முகம் பயத்திலும் கோபத்திலும் கருத்து போனது. அவள் பைத்தியத்தை போல கத்தத் தொடங்கினாள். ஒரு சாதாரண விவசாயி அவளது பயிற்சி பெற்ற போராளிகளை எப்படி தோற்கடிக்க முடியும் என்பது அவளுக்கு புரியவில்லை. மேலும் அவன் அஞ்சலியை எவ்வாறு பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும்? விவி குரூப்பின் முதன்மை அதிகாரியை சந்திப்பதற்காக மிக அழகான உடையை அணியுமாறு அவள் காவ்யாவிற்கு உத்தரவிட்டாள். ஏனெனில் இப்போது அது ஒன்றுதான் அவர்களின் கடைசி நம்பிக்கையாக எஞ்சியிருந்தது. மாயா தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவள் இன்னும் ஒரு கடைசி மற்றும் மிக ஆபத்தான தந்திரத்தை கையாளப் போகிறாள். காவ்யா தன் மிக விலை உயர்ந்த புடவையை உடுத்தி கொண்டு விவி குரூப்பின் தலைமையகத்தை அடைந்தாள். அங்கிருந்த பிரம்மாண்டத்தை கண்டு அவளது கண்கள் விரிந்தன. அவள் மிகவும் வியப்படைந்தாள். விக்ரமை சந்தித்து தன் நிறுவனத்திற்கு உதவி கேட்பதற்காக அவள் அங்கிருந்த வரவேற்பாளரிடம் மிகவும் பணிவாக பேசி தன் விசிட்டிங் கார்டை கொடுத்தாள். ஆனால் சார் இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறார் என்றும் அவர் எந்த ஒரு அந்நிய மனிதரையும் அப்பாயின்மெண்ட் இன்றி சந்திக்க மாட்டார் என்றும் அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அது மிகவும் அவமானகரமாக இருந்தது. காவ்யாவிற்கு தன் அழகின் மீது பெரும் அகந்தை இருந்தது. ஆனால் இங்கு அவளது எந்த ஒரு தந்திரமும் பலிக்கவில்லை. அவள் கவலையடைந்தாள். காவ்யா தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் ஒருவேளை விக்ரம் வெளியே வரும்போது தன் இனிப்பான பேச்சுகளால் அவனை தன் வசப்படுத்தி விடலாம் என்று லாபியில் அமர்ந்து காத்திருக்க தொடங்கினாள். அது அவளது பழைய பழக்கம்தான். அப்போது அவள் தூரத்தில் இருந்து ஒரு உயரமான மனிதனை கண்டாள். அவனை சுற்றி பாதுகாவலர்கள் சூழ்ந்திருந்தனர். அவன் ஒரு மிக ஈர்க்கக்கூடிய ஆளுமையின் உரிமையாளராக தோன்றினான். அவன்தான் விக்ரம் என்று நினைத்து அவள் அவனை நோக்கி ஓடினாள். ஆனால் பாதுகாவலர்கள் அவளை வழியிலேயே தடுத்து நிறுத்தி வெளியே செல்லுமாறு கூறினர். காவ்யாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவளது மனதில் அந்த மனிதனை அடைய வேண்டும் என்ற ஆசை இன்னும் பலமாக எழுந்தது. மற்றொரு புறம் அஞ்சலி தன் தந்தையின் பழைய அலுவலகத்திற்கு சென்று மாயா தன் தந்தைக்கு மெதுமெதுவாக விஷம் கொடுத்தாள் என்பதை நிரூபிக்கும் சில ஆதாரங்களை திரட்டினாள். அது மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருந்தது. தன் தந்தை அஞ்சலியிடம் மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்த கடைசி கடிதத்தை படித்தபோது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவளை இப்படிப்பட்ட துயரத்தில் விட்டு சென்றதற்காக அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். அஞ்சலி தன் மனதை திடப்படுத்தி கொண்டு தன் தந்தையை கொன்றவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றும் அவர்களை அவர்களின் இறுதி விளைவுக்கு கொண்டு சேர்த்தே தீர்வேன் என்றும் சபதம் செய்தாள். அவள் அந்த ஆதாரங்களை ஒரு பாதுகாப்பான பென் டிரைவில் நகலெடுத்து அதை தன் வசம் மிகவும் பத்திரமாக வைத்து கொண்டாள். மாலையில் அஞ்சலி திரும்பி வந்தபோது ரகு வீட்டை பூக்களால் அலங்கரித்திருப்பதையும் ஒரு மிக அழகான கேண்டில் லைட் டின்னருக்கு ஏற்பாடு செய்திருப்பதையும் கண்டாள். அது மிகவும் ரொமான்டிக்காக இருந்தது. அவன் அஞ்சலிக்கு ஒரு சிறிய பரிசை அளித்தான். அதில் ஒரு மிக மதிப்புமிக்க மரகத மோதிரம் இருந்தது. அது அவளது தாயின் வளையலுடன் முற்றிலும் ஒத்துப்போனதுடன் மிகவும் அழகாகவும் இருந்தது. அஞ்சலி அந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு ரகுவின் கண்களை நோக்கி ஆழமாக பார்த்தவாறே, ஒரு விவசாயினால் இவ்வளவு மதிப்புமிக்க பொருளை வாங்க முடியுமா என்றும் இது எங்கிருந்து வந்தது என்றும் கேட்டாள். ரகு சிரித்து கொண்டே இது தன் முன்னோர்களின் சொத்து என்றும் அதை இன்று தன் மனைவியிடம் ஒப்படைக்க விரும்புவதாகவும் கூறினான். அஞ்சலி அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டாள். ரகு இப்போது தன்னிடம் உண்மையை சொல்வதற்கு மிக அருகில் இருக்கிறான் என்றும் அவன் சரியான வாய்ப்பிற்காக காத்திருக்கிறான் என்றும் உணர்ந்தாள். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் இருவரும் ஒன்றாக உணவருந்திவிட்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதனால் அவர்களுக்கு இடையே இருந்த பதற்றம் முற்றிலும் நீங்கி அவர்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் நெருக்கமாகினர். ரகு யாராக இருந்தாலும் அவனது அன்பு தன் மீது உண்மையானது என்பதே மிக முக்கியமானது என்றும் ஒரு உறவுக்கு அதுவே மிகவும் அவசியமானது என்றும் அஞ்சலி கருதினாள். உலகம் அவளுக்கு எதிராக நின்றாலும் எந்த சூழ்நிலையிலும் தான் ரகுவிற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அப்போது வெளியில் யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. ரகு எச்சரிக்கையுடன் கதவை திறந்தபோது அவனுக்கு முன்னால் கிராமத்து இளைஞன் ஒருவன் மிகுந்த பதற்றத்துடன் நின்றிருந்தான். மாயாவின் ஆட்கள் கிராமத்து பள்ளிக்கு தீ வைத்து விட்டார்கள் என்றும் அஞ்சலிக்கு ஆதரவு தருவதை கைவிடாவிட்டால் விளைவு மோசமாக இருக்கும் என்று அவர்கள் கிராம மக்களை மிரட்டி வருவதாகவும் அவன் கூறினான். இதை கேட்ட அஞ்சலி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது இரத்தம் கொதிக்க தொடங்கியது. ஏனெனில் அந்த பள்ளி அவளது கனவுகளின் இல்லமாக இருந்தது.
அங்குதான் குழந்தைகளின் எதிர்காலம் வடிவமைக்கப்பட்டு வந்தது. அவள் உடனடியாக கிராமத்திற்கு திரும்ப முடிவு செய்தாள். ஆனால் ரகு அவளை தடுத்து நிறுத்தி சற்று சிந்திக்குமாறு கூறினான். தாங்கள் பதற்றமடைந்து ஏதேனும் தவறான முடிவை எடுக்க வேண்டும் என்றும், அதன் மூலம் தங்களின் வலைக்குள் தங்களை விழ வைக்க வேண்டும் என்றும் மாயா விரும்புகிறாள். அதை தான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் எதிர்த்து போராடுவேன் என்றும் ரகு கூறினான். அவன் தன் போனில் ஒரு பட்டனை அழுத்தினான். அடுத்த கணமே அங்கு பல கருப்பு நிற கார்கள் வந்து நின்றன. அவற்றில் ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்கள் இருந்தனர். அவர்கள் மிகவும் பயமுறுத்துவதாக தெரிந்தனர். இதை கண்டு அஞ்சலி வியப்படைந்தாள். அவள் ரகுவை பார்த்தாள். அவன் இப்போது முழுமையாக விக்கிரமாக மாறியிருந்தான். அவனது குரலில் ஒரு அதிகார கட்டளை இருந்தது. அவன் அஞ்சலியிடம், இப்போது ஆட்டத்தை முடிவிற்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது என்றும், தாங்கள் இப்போது நேரடியாக மாயாவின் அரண்மனை போன்ற வீட்டிற்கு சென்று தாக்குவோம் என்றும் கூறினான். இனி உண்மையை மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை அஞ்சலி உணர்ந்தாள். அவள் விக்ரமின் கைகளை பற்றி கொண்டு இந்த இறுதி போருக்குத்தான் அவளும் தயாராக இருப்பதாக கூறினாள். அவர்கள் தங்களின் குழுவிற்கு அறிவுறுத்தல்களை வழங்கிவிட்டு மாயாவின் பங்களாவை நோக்கி புறப்பட்டனர். அங்கு இன்று இரவு ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிவரப்போகிறது. அது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். வழியில் அஞ்சலி தனக்கு வலிமை அளித்து தன்னை தோற்று போகாமல் தொடர்ந்து தூண்டி கொண்டிருந்த தன் தந்தையின் நினைவுகள் அனைத்தையும் நெஞ்சில் சுமந்து வந்தாள். விக்ரம் தன் காரின் வேகத்தை அதிகரித்தான். அவனது கண்களில் மாயாவின் அழிவு என்ற ஒரே ஒரு இலக்கு மட்டுமே இருந்தது. மாயா தன் பங்களாவில் அமர்ந்து வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தாள். ஏனெனில் பள்ளியை எரித்ததன் மூலம் தான் அஞ்சலியின் முதுகெலும்பை உடைத்து விட்டதாகவும், அவள் இப்போது பலவீனமாகிவிட்டாள் என்றும் அவள் நினைத்தாள். காவியாவும் அங்கு இருந்தாள். அவள் விக்ரமை எப்படி கவர்வது என்றும், தான் அதில் எவ்வளவு வெற்றிகரமாக செயல்பட போகிறேன் என்றும் தன் தாயிடம் கூறிக்கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் தங்களின் கற்பனை உலகத்தில் மூழ்கியிருந்தனர். மரணமும் அழிவும் தங்களின் கதவை தட்டப்போகிறது என்பதையும், தங்களால் தப்பிக்க முடியாது என்பதையும் அவர்கள் சற்று கூட ஊகிக்கவில்லை. பங்களாவிற்கு வெளியில் இருந்த பாதுகாப்பு காவலர்கள் சத்தமில்லாமல் தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டனர். வழி இப்போது முற்றிலும் சுத்தமாக இருந்தது. விக்ரமும் அஞ்சலியும் பங்களாவின் முக்கிய நுழைவாயிலை கடந்தபோது மாயாவும் காவியாவும் அவர்களை கண்டு தங்களின் இடத்திலேயே உறைந்து போயினர். அவர்களின் முகத்தின் நிறம் முற்றிலும் மாறியது. மாயா கத்திக்கொண்டே தன் காவலர்களை அழைத்தாள். ஆனால் யாரும் வரவில்லை. ஏனெனில் முழு கட்டுப்பாடும் இப்போது விக்ரமின் கைகளில் இருந்தது. அவன்தான் இப்போது இந்த பங்களாவின் உண்மையான உரிமையாளராக இருந்தான். அஞ்சலி முன்னோக்கி சென்று மாயாவின் முன்னால் அந்த பென் டிரைவை வைத்து, அவளது பாவங்களின் மூட்டை இப்போது முழுமையாக நிறைந்து விட்டது என்றும், இனி அவளை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் கூறினாள். மாயாவின் முழு சாம்ராஜ்யமும் இப்போது சீட்டுக்கட்டு போல சரிந்து விழப் போகிறது. அவள் மிகவும் பயந்தாள். விக்ரம் தன் கோட்டை கலற்றிவிட்டு மிகவும் அமைதியான பாவனையில் சோபாவில் அமர்ந்தான். அவனது வருகை மட்டுமே அந்த அறை முழுவதும் ஒரு கனத்த அழுத்தத்தையும் பயத்தையும் நிரப்பியது. அது நன்றாக உணரப்பட்டது. அவன் மாயாவை பார்த்து, தான் எந்த விவசாயியை கேலி செய்தாலோ அவன்தான் உண்மையில் விவி குரூப்பின் உரிமையாளரான விக்ரம் என்றும், அவளது ஒவ்வொரு நகர்வையும் தான் ஏற்கனவே முறியடித்து விட்டதாகவும் கூறினான். மாயாவின் காலடியிலிருந்து நிலமே நழுவியது. அவள் நடுங்கத் தொடங்கினாள். ஏனெனில் தன் மருமகன் இவ்வளவு சக்தி வாய்ந்த மற்றும் ஆபத்தான மனிதனாக இருப்பான் என்று அவள் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. காவியாவும் தன் தாய்க்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவளது கண்களில் இப்போது வருத்தமும் ஆழ்ந்த பயமும் மட்டுமே எஞ்சியிருந்தது. அஞ்சலி போலீசாருக்கு ஃபோன் செய்து தான் மிகுந்த சிரமப்பட்டு உயிரை பணயம் வைத்து திரட்டிய அனைத்து ஆதாரங்களையும் அவர்களிடம் ஒப்படைத்தாள். இதன் மூலம் மாயாவை சிறை கம்பிகளுக்கு பின்னால் அனுப்ப முடியும் என்று கருதினாள். மாயா தப்பிக்க முயன்றாள். ஆனால் விக்ரமின் ஆட்கள் அவளை பிடித்து சட்டத்தின் முன் ஒப்படைத்தனர். இதன் மூலம் நீதியின் முதல் வெற்றி உறுதி செய்யப்பட்டதுடன் சூழல் மாறியது. காவியாவும் தன் தாயின் சதி திட்டங்களில் முழுமையாக ஈடுபட்டிருந்ததாலும், அவளும் பல குற்றங்களை செய்திருந்ததாலும் போலீசாரால் கைது செய்யப்பட்டாள். அந்த பங்களாவில் இப்போது அஞ்சலியும் விக்ரமும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருந்தனர். அஞ்சலி தன் தந்தையின் படத்தின் முன்னால் தலை வணங்கினாள். தன் மகள் தன் வாக்கை நிறைவேற்றி உண்மையை வெல்ல செய்ததால் இன்று அவரது ஆன்மா சாந்தியடைந்திருக்கும் என்று அவள் உணர்ந்தாள். விக்ரம் அஞ்சலியை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவளுக்குரிய உலகில் உள்ள அனைத்து மகிழ்ச்சிகளையும் தருவதாகவும், அவளை ஒருபோதும் தனிமையில் விடமாட்டேன் என்றும் வாக்கு கொடுத்தான். இது வெறும் ஒரு முடிவு அல்ல, மாறாக அன்பு, மரியாதை
மற்றும் நேர்மை ஆகிய வலுவான அடித்தளத்தின் மீது அமைந்த ஒரு மிக அழகான மற்றும் வளமான வாழ்க்கையின் தொடக்கமாகும். அஞ்சலி புன்னகைத்தாள். தன் எதிர்காலத்தின் அழகான கனவுகளை தன் மூடிய கண்களுக்குள் நெஞ்சார சுமந்து கொண்டாள். நகரத்தின் மிக ஆடம்பரமான மற்றும் பிரம்மாண்டமான கன்வென்ஷன் சென்டரில் இன்று இரவு விவி குரூப் சார்பாக ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை பற்றிய பேச்சு தான் நாட்டின் ஒட்டுமொத்த வணிக வட்டாரங்களிலும் பலமாக பேசப்பட்டு வந்தது. நாலாபுரமும் விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பளமும் கூரைகளில் தொங்கிக் கொண்டிருந்த மதிப்புமிக்க விளக்குகளும் அந்த இடத்தை ஒரு சொர்க்கத்தை போல மாற்றியிருந்தன. அங்கு ஒளியின் ஒவ்வொரு கீற்றும் பெரும் பணக்காரத்தனத்தின் உணர்வை அளித்தது. வெள்ளை நிற சீருடை அணிந்த ஊழியர்கள் விருந்தினர்களுக்கு மிக விலை உயர்ந்த ஒயின்களையும் அரிய உணவுகளையும் பரிமாறிக்கொண்டிருந்தனர். இது அந்த சூழலின் கௌரவத்தை மேலும் அதிகரித்தது. மாயாவும் காவ்யாவும் தங்களின் மிக விலை உயர்ந்த பட்டு புடவைகளையும் நகைகளையும் அணிந்து கொண்டு பார்ட்டிக்கு வந்திருந்தனர். அவர்களின் முகங்களில் ஒரு பொய் தன்னம்பிக்கையும் பெருமையும் தெளிவாக தெரிந்தன. மூழ்கி கொண்டிருக்கும் தங்களின் வணிகத்தை காப்பாற்றிக் கொள்ள இதுவே தங்களின் கடைசி மற்றும் பொன்னான வாய்ப்பு என்று அவர்கள் நினைத்தனர். ஏனெனில் அவர்கள் விவி குரூப்பின் இரகசிய உரிமையாளரால் பிரத்யேகமாக அழைக்கப்பட்டிருந்தனர். தாங்கள் யார் என்பதை அறியாமல் அந்த கூட்டத்திலேயே தங்களை மிக உயர்ந்த அந்தஸ்தில் காட்டிக்கொள்ள அவர்கள் முயன்று கொண்டிருந்தனர். தங்களின் நிறுவனம் திவாலாகும் விளிம்பை எட்டிவிட்டது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. காவ்யா தன் கூந்தலை கோதியவாறே தன் தாயிடம், இன்று இரவு விக்ரமை தன் அழகினாலும் பேச்சினாலும் கவர்ந்து விட்டால் தங்களின் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் என்று கூறினாள். மாயா தன் மகளின் வார்த்தைகளை ஆதரித்ததுடன் அவள் பணக்காரர்களுக்கு இடையே மட்டுமே உலவ வேண்டும் என்றும் சாதாரண தோற்றமுடைய யாரிடமும் பேசக்கூடாது என்றும் அறிவுரை கூறினாள். அவர்கள் இருவரும் அப்போதும் தங்களின் அந்த பழைய அழுகி போன மனநிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தனர். அங்கு பணமும் அந்தஸ்தும் தான் ஒரு மனிதனின் அடையாளத்தையும் அவனது தகுதியையும் தீர்மானித்தது. பார்ட்டியில் இருந்த மற்ற பெரிய தொழிலதிபர்கள் பல ஆண்டுகளாக ஒரு பெரிய ரகசியமாக இருந்த விவி குரூப்பின் உரிமையாளர் இறுதியாக இன்று தன் முகத்தை காட்டப் போகிறார் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். சிலர் அவர் முதியவர் என்றும் அனுபவசாலி என்றும் கூறினர். சிலரோ அவர் வெளிநாட்டில் படித்து வந்த ஒரு இளைஞராக இருக்கலாம் என்று கருதினர். ஆனால் உண்மையை எவருமே அறிந்திருக்கவில்லை. அனைவரும் வெறும் யூகம் மட்டுமே செய்து கொண்டிருந்தனர். மாயா இந்த விவாதங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்தாள். அந்த மனிதன் தன் நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும் என்று தன் மனதிற்குள் பிரார்த்தனை செய்ய தொடங்கினாள். அப்போது ஹாலின் முக்கிய விளக்குகள் அணைக்கப்பட்டு மேடையில் ஒரு பிரகாசமான ஸ்பாட்லைட் ஒளிரத் தொடங்கியது. இதனால் அறை முழுவதும் திடீரென்று ஒரு ஆழ்ந்த நிசப்தமும் விசித்திரமான அமைதியும் நிலவியது. அறிவிப்பாளர் மிகவும் நாடகத்தனமான தொனியில் விவி குரூப்பின் தலைவரும் சிஇஓமான மிஸ்டர் விக்ரம் இப்போது உங்கள் அனைவரும் முன்னிலையிலும் தோன்றி உரையாற்றுவார் என்று அறிவித்தார். மாயாவும் காவ்யாவும் தங்களின் மூச்சை அடக்கி கொண்டு மிகுந்த ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் மேடையை நோக்கி கண்களை திருப்பினர். அவர்களின் இதயம் வேகமாக துடித்தது. மேடையின் பின்புறம் இருந்து ஒரு நிழல் உருவம் வெளிப்பட்டது. அது மிகவும் ஈர்க்கக்கூடிய மற்றும் கம்பீரமான ஆளுமையை கொண்டிருந்தது. அவனது நடையில் ஒரு ராஜ கௌரவமும் வெல்ல முடியாத நம்பிக்கையும் தெளிவாக தெரிந்தன. அந்த நபர் முழுமையாக ஒளியின் கீழ் வந்தபோது மாயாவின் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. காவியாவின் கையில் இருந்த ஒயின் கிளாஸ் கை நழுவி தரையில் விழுந்து சிதறியது. அங்கு நின்றிருந்த நபர் வேறு யாரும் அல்ல, தங்களால் எப்போதும் இகழப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் வந்த அவர்களின் ஏழை விவசாயி மருமகன் ரகுதான் அவர். விக்ரம் மிகவும் கண்ணியமாக மேடையை கைப்பற்றி மைக்கில் தன் கம்பீரமான மற்றும் சக்தி வாய்ந்த குரலில் பேசத் தொடங்கினான். அது ஹால் முழுவதும் ஒரு இடி முழக்கத்தை போல எதிரொலித்தது. அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தான் தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு சமூகத்தின் உண்மையை அறிய எவ்வாறு முயன்றேன் என்பதையும், அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் மட்டுமே ஆசைப்பட்டு மற்றவர்களை சிறியவர்களாக நினைப்பவர்களை எவ்வாறு சோதித்தேன் என்பதையும் அவன் விளக்கினான். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் மாயா மற்றும் காவ்யாவின் இதயத்தில் கூர்மையான கத்தியை போல பாய்ந்து அவர்களை உள்ளுக்குள் உலுக்கியது. விக்ரம் மேடையிலிருந்தே மாயா மற்றும் காவ்யாவை நோக்கி சைகை காட்டி, சில மனிதர்கள் உறவுகளின் புனிதத்தை பணத்தராசில் எடை போடுகிறார்கள், ஆனால் தங்களின் கர்மா எப்போதும் தங்களை தேடி திரும்பும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்று கூறினான். விவி குரூப் நிறுவனம் மாயாவின் நிறுவனத்தின் அனைத்து பங்குகளையும் ரகசியமாக வாங்கிவிட்டது என்றும், இப்போது அவனே அந்த நிறுவனத்தின் புதிய மற்றும் ஒரே உண்மையான உரிமையாளராக மாறிவிட்டான் என்றும் அவன் அறிவித்தான். இதை கேட்டதும் மாயாவின் காலடியில் இருந்து நிலமே நழுவியது.
அவளது முழு உலகமும் திடீரென்று எரிந்து சாம்பலாகிவிட்டது போல அவளுக்கு தோன்றியது. அப்போது மேடையின் மறுபுறத்திலிருந்து மற்றொரு நிழல் உருவம் தோன்றியது. அவள் ஒரு மிக விலை உயர்ந்த மற்றும் பிரம்மாண்டமான டிசைனர் ஆடையை அணிந்திருந்தாள். அவளது கழுத்தில் அரிய வகை வைர மாலை ஒன்று பளபளத்து கொண்டிருந்தது. அது அஞ்சலி. அவள் ஒரு பேரரசின் ராணியைப் போல விக்ரமின் அருகில் வந்து நின்றாள். அவளது கண்களில் இப்போது அந்த பழைய பலவீனம் இல்லை, மாறாக ஒரு வெற்றியின் பிரகாசம் இருந்தது. கூட்டம் பலத்த கைத்தட்டல்களுடன் அவளை வரவேற்றது. மாயாவும் காவியாவும் அவளை பார்த்து தங்களின் கண்களையே நம்ப முடியாமல் திகைத்து நின்றனர். அஞ்சலி மைக்கை பிடித்து மிகவும் பணிவான ஆனால் கண்டிப்பான தொனியில், இன்று உண்மை வென்றுள்ளது என்றும் தனக்கு எதிராக தீட்டப்பட்ட அனைத்து சதி திட்டங்களின் முகமூடியும் கிழிக்கப்பட்டு விட்டது என்றும் கூறினாள். அவள் அழியட்டும் என்ற எண்ணத்தோடு தன் சகோதரியின் இடத்திற்கு தன்னை எவ்வாறு கட்டாயப்படுத்தி திருமணத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதை அவள் விவரித்தாள். ஆனால் விதி அவளுக்கு உலகிலேயே மிக மதிப்புமிக்க பரிசை அளித்தது. அவள் தன் தாயின் புகைப்படத்தை குறிப்பிட்டு, இன்று அவரது ஆன்மா சாய்ந்து அடைந்திருக்கும் என்றும், ஏனெனில் அவரது கொலையாளிகளின் முடிவு இப்போது தொடங்கிவிட்டது என்றும் கூறினாள். மாயா பதற்றமடைந்து தப்பிக்க முயன்றாள். ஆனால் உடனே சாதாரண உடையில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் அவளையும் காவியாவையும் நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டு அவர்களை நிற்குமாறு கடுமையான உத்தரவிட்டனர். விக்ரம் போலீசாரிடம் தானும் அஞ்சலியும் இணைந்து திரட்டிய அனைத்து ஆதாரங்களின் ஃபைலை ஒப்படைத்தான். அதில் கொலை, சதி, ஆவண மோசடி மற்றும் கோடிக்கணக்கான ரூபாய் பண மோசடி ஆகியவற்றுக்கான வலுவான ஆதாரங்கள் இருந்தன. காலில் இருந்த விருந்தினர்கள் இதையெல்லாம் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மாயாவின் கொடூர குணத்தை காரி துப்ப தொடங்கினர். அது மிகவும் அவமானகரமாக இருந்தது. காவியா தரையில் விழுந்து அழுது கொண்டே அஞ்சலியிடம் மன்னிப்பு பிச்சை கேட்டாள். ஆனால் அஞ்சலி அவளை திரும்பி பார்க்க கூட இல்லை, ஏனெனில் இதெல்லாம் வெறும் நாடகம் என்பதை அவள் அறிவாள். அஞ்சலி தன் சகோதரியிடம் அவள் சரியான நேரத்தில் தன் தவறுகளை உணர்ந்திருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் தங்களின் குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்றும் கூறினாள். விக்ரம் காவியாவிற்கு கடுமையான வார்த்தைகளில் எச்சரிக்கை விடுத்தான். அவள் செய்த செயலுக்கான தண்டனையை இப்போது அனுபவித்தே தீர வேண்டும் என்றும், எந்த ஒரு சக்தியாலும் அவளை சிறைக்கு செல்வதிலிருந்து தடுக்க முடியாது என்றும் கூறினான். போலீசார் மாயாவிற்கும் காவியாவிற்கும் விளங்கிட்டு அனைவரும் முன்னிலையிலும் அவர்களை ஹாலை விட்டு வெளியே அழைத்து சென்றனர். இதனால் அவர்களின் முழு கௌரவமும் அந்தஸ்தும் மண்ணோடு மண்ணானது. அவர்கள் நடுத்தெருவுக்கு வந்தனர். மாயா கத்திக்கொண்டே இருந்தாள். தான் மீண்டும் வருவேன் என்றும் அஞ்சலியை அழிப்பேன் என்றும் மிரட்டினாள். ஆனால் அவளது குரல் இப்போது ஒரு ஏமாற்றம் அடைந்த மற்றும் தோற்றுப்போன குற்றவாளியின் கதறலாக மட்டுமே எஞ்சியிருந்தது. விருந்தினர்கள் விக்ரம் மற்றும் அஞ்சலியின் ஜோடியை பாராட்டினர். அவர்களின் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் மனதார புகழ்ந்தனர். அது உண்மையிலேயே மிகவும் ஊக்கமளிப்பதாகவும் தனித்துவமானதாகவும் இருந்தது. ஹாலில் மீண்டும் அமைதி நிலவியது. விக்ரம் அஞ்சலியின் கைகளை பற்றி கொண்டு அவளை உலகிற்கு முன்னால் தன் தர்ம பத்தினியாகவும் விவி குரூப்பின் இணை உரிமையாளராகவும் அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தினான். அவர்கள் இருவரும் இணைந்து தங்களின் வணிகத்தை பெருக்குவது மட்டுமல்லாமல் சமூகத்தின் ஏழை எளிய மக்களுக்காகவும் உழைப்பார்கள் என்று அவன் வாக்குறுதி அளித்தான். மற்றும் அஞ்சலியை போல யாரும் சித்திரவதைக்கு ஆளாகக்கூடாது என்று கருதினான். அஞ்சலி விக்ரமின் கண்களில் தான் எப்போதும் கனவு கண்ட இன்று தனக்கு கிடைத்துவிட்ட அந்த அன்பையும் பாதுகாப்பையும் உணர்ந்தாள். பார்ட்டிக்கு பிறகு அவர்கள் இருவரும் தனியாக மொட்டை மாடியில் நின்று கொண்டு நகரத்தின் ஒளியை பார்த்து கொண்டிருந்தனர். அங்கு வீசிய குளிர்ந்த காற்று அவர்களின் முகங்களை வருடி அவர்களுக்கு அமைதியை உணர செய்தது. அஞ்சலி விக்ரமிடம், இவ்வளவு பெரிய திட்டத்தை இவ்வளவு காலம் எப்படி மறைத்து வைத்தாய் என்றும், ஒரு கணம் கூட தனக்கு ஏன் சந்தேகம் வரவிடவில்லை என்றும் கேட்டாள். விக்ரம் புன்னகைத்து கொண்டே தனக்கு தன் செல்வத்திற்காக அல்லாமல் தன் குணத்திற்காக தன்னை நேசிக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று தான் விரும்பியதாகவும், அஞ்சலி அந்த சோதனையில் வென்றுவிட்டாள் என்றும் கூறினான். இந்த விவசாயி தான் உண்மையில் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து என்பதை அஞ்சலி உணர்ந்தாள். அவர் அவளுக்கு மரியாதையை தந்தது மட்டுமன்றி அவளது உண்மையான சக்தியையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். அவள் தன் தாயின் வளையலை முத்தமிட்டு ஒரு சிறிய சம்பவம் தன் முழு வாழ்க்கையின் திசையையும் நிலையையும் எவ்வாறு என்றென்றைக்குமாக மாற்றிவிட்டது என்று சிந்தித்தாள். அவர்கள் இருவருக்கும் இடையே இப்போது எந்த ஒரு திரையும் இல்லை. மாறாக அவர்களை எப்போதும் இணைத்து வைக்கும் நம்பிக்கை மற்றும் அன்பின் பிரிக்க முடியாத ஒரு கயிறு மட்டுமே இருந்தது. விக்ரம் அஞ்சலியிடம் ஒரு சிறிய ரிமோட்டை கொடுத்தான். அஞ்சலி அந்த பொத்தானை அழுத்திய உடனே வானத்தில் அவர்களின் இணைப்பையும் வெற்றியையும் கொண்டாடும் வகையில்
பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள் நிகழத் தொடங்கின. முழு நகரமும் அந்த அற்புதமான காட்சியை கண்டது. உண்மை மற்றும் நீதியின் வெற்றி முதன்மையானதாக இருக்கும் ஒரு புதிய யுகம் தொடங்கிவிட்டது என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். அஞ்சலியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் இருந்தது. அவள் தன் தலையை விக்ரமின் வலுவான தோள் மீது சாய்த்து கொண்டாள். அது இப்போது அவளது பாதுகாப்பான புகலிடமாக மாறியிருந்தது. அடுத்த நாள் காலை நாளிதழ்களில் மாயா மற்றும் காவியாவின் கைது செய்தி முதன்மையாக அச்சிடப்பட்டிருந்தது. இதனால் அவர்களின் கூட்டாளிகள் அனைவரும் அவளுடனான தொடர்பை முறித்து கொண்டனர். அவர்கள் முற்றிலும் தனித்து விடப்பட்டனர். அஞ்சலி தன் தந்தையின் அலுவலகத்திற்கு சென்று தன் நாற்காலியில் அமர்ந்தாள். மிகவும் தொழில்முறை ரீதியாக நிறுவனத்தின் பணிகளை முறைப்படுத்த தொடங்கினாள். இது அவளது திறமைக்கான சான்றாக இருந்தது. விக்ரம் அவளுக்கு ஒரு ஆலோசகராக அவளுடன் நின்றான். இது அஞ்சலியின் தன்னம்பிக்கையை மேலும் அதிகரித்ததுடன் அவளை மேலும் மிளிர செய்தது. கிராமத்து மக்களும் நகரத்திற்கு வந்திருந்தனர். தங்களின் செல்ல பிள்ளை அஞ்சலியை இவ்வளவு உயர்ந்த பதவியில் கண்டபோது அவர்கள் மிகுந்த பெருமிதம் கொண்டனர். அவர்கள் அவளுக்கு மாலை அணிவித்து ஆசி வழங்கினர். கிராமத்தில் ஒரு பெரிய மருத்துவமனையையும் பல்கலைக்கழகத்தையும் கட்டப்போவதாக அஞ்சலி அறிவித்தாள். இதன் மூலம் அங்கிருக்கும் குழந்தைகள் கல்விக்காக நகரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களுக்கு அங்கேயே கல்வி கிடைக்கும் என்று கூறினாள். விக்ரம் அஞ்சலியின் இந்த முடிவை முழு மனதோடு ஆதரித்ததுடன் உடனடியாக இதற்கான ஒரு பெரிய நிதியை ஒதுக்கினான். அது மிகவும் பாராட்டத்தக்க நடவடிக்கையாக இருந்தது. இரவில் அஞ்சலி டைரி எழுதி கொண்டிருந்த போது தன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை உணர்ந்தாள். மாறாக இது ஒரு மிக அழகான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையின் தொடக்கமாகும் என்று கருதினாள். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு மனிதனிடம் பொறுமையும் நேர்மையும் இருந்தால் அவன் ஒவ்வொரு சவாலையும் கடந்துவிட முடியும் என்று அவள் எழுதினாள். அவள் அருகில் தூங்கி கொண்டிருந்த விக்ரமை பார்த்தாள். தன் உலகத்தையே மாற்றி அமைத்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறினாள். மாயாவும் காவியாவும் இப்போது சிறையின் இருட்டறையில் தங்களின் பாவங்களுக்கு பிராச்சித்தம் தேடிக்கொண்டிருந்தனர். பணமும் அதிகாரமும் எப்போதும் நிலைத்திருப்பதில்லை. மனிதநேயம் மட்டுமே மிஞ்சும் என்பதை அவர்கள் அங்கு உணர்ந்தனர். காவியா இப்போது தன் அழகை நினைத்து அல்ல, மாறாக தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த தன் முட்டாள்தனத்தை நினைத்து அழுதாள். அங்கிருந்து திரும்பி வர எந்த வழியும் இல்லை. அஞ்சலி அவர்களை மன்னிக்கவில்லை என்றாலும் தன் புதிய வாழ்க்கையை அமைதியாக வாழ்வதற்காக தன் மனதில் இருந்து அவர்கள் மீதான வெறுப்பை நீக்கிவிட்டாள். அஞ்சலியும் விக்ரமும் தங்களின் முதல் திருமண நாளை தங்களின் காதல் மலர்ந்த தங்களின் வறுமையையும் போராட்டங்களையும் ஒன்றாக கழித்த அதே கிராமத்தில் கொண்டாட முடிவு செய்தனர். கிராம மக்கள் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை அளித்ததுடன் ஒரு பெரிய விழாவிற்கும் ஏற்பாடு செய்திருந்தனர். அதில் அந்த பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை கொண்டாடினர். அந்த இடம் அவர்களுக்கு எப்போதும் புனிதமானதாக இருக்கும். ஏனெனில் அங்கிருந்துதான் அவர்களின் ஆன்மாக்கள் இணைந்தன. எத்தகைய ஆடம்பரமும் இன்றி அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டனர். காலை நேரத்து பொன்னிற கதிர்கள் சர்மா எம்பையரின் கண்ணாடி கட்டிடங்களின் மீது மோதிய போது ஒரு புதிய யுகம் பிறந்தது போலவும் அனைத்தும் மாறிவிட்டது போலவும் தோற்றியது. அஞ்சலி இன்று தன் தந்தையின் அதே பழைய மற்றும் புகழ்பெற்ற நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அங்கு ஒரு காலத்தில் அவளது மறைந்த தந்தை நீதியான மற்றும் தைரியமான முடிவுகளை எடுத்து மக்களுக்கு உதவி வந்தார். அவளுக்கு முன்னால் இருந்த ஃபைல்கள் இப்போது வெறும் வணிக ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல, மாறாக தங்களின் எதிர்காலம் இப்போது அஞ்சலியின் கைகளில் பாதுகாப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது என்று நம்பும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளாக இருந்தன. அவள் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு, நீதியின் பாதை கடினமானதுதான், ஆனால் அதன் முடிவு இனிமையானது என்பதை உணர்ந்தாள். நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு மாயா சொத்துக்களை மட்டும் அபகரிக்கவில்லை என்பதை முற்றிலும் தெளிவுபடுத்தியிருந்தது. மாறாக அஞ்சலியின் தந்தைக்கு மெதுமெதுவாக விஷம் கொடுத்து அவரை கொலை செய்திருந்தாள் என்பது. இந்த கொடூரமான குற்றத்திற்காக அவளுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடைக்கப் போவதில்லை. சட்டம் அவளது செயல்களுக்கு மிக கடுமையான தண்டனையை வழங்கி நீதியின் கௌரவத்தை மீண்டும் நிலைநாட்டியது. அஞ்சலி இந்த செய்தியை கேட்டபோது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது துக்கத்தினால் வந்த கண்ணீர் அல்ல, மாறாக ஆழ்ந்த அமைதியினாலும் தந்தையின் ஆன்மா சாந்தியடைந்ததாலும் வந்த கண்ணீர் ஆகும். அவள் தன் தந்தையின் புகைப்படத்தை வணங்கி தங்களின் பெயர் ஒருபோதும் தாழ்ந்துவிடக்கூடாது என்று வாக்கு கொடுத்தாள். காவியாவின் நிலையும் சற்றும் நன்றாக இல்லை. ஏனெனில் அவளும் தன் தாயின் பயங்கரமான குற்றங்களில் முழுமையாக பங்கேற்றதற்கும்
ஆபத்தான சதி திட்டங்களை தீட்டியதற்கும் நீண்ட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவளது அந்த பொய் அழகும் அவளது அகந்தையும் இப்போது மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அவள் சிறையின் சாதாரண ஆடைகளில் தன் உண்மையான அடையாளத்தையே இழந்திருந்தாள். அதுவே அவளது விதியாக இருந்தது. அவள் அஞ்சலியிடம் கருணை காட்டும்படி பிச்சை கேட்டாள். ஆனால் அஞ்சலி மிகவும் கண்ணியமாக அதை மறுத்துவிட்டாள். ஏனெனில் நீதியின் தராசில் உணர்வுகளுக்கு இடமில்லை. பேராசையின் முடிவு எப்போதும் மிக மோசமாகத்தான் இருக்கும் என்பதை அவள் காவ்யாவிற்கு நினைவூட்டினாள். விக்ரம் இப்போது முழுமையாக தன் உண்மையான மற்றும் கம்பீரமான வடிவத்தில் அனைவர் முன்னிலையிலும் நின்று கொண்டிருந்தான். அவன் அஞ்சலியின் அருகில் வந்து மிகவும் மெதுவாக அவளது தோள் மீது தன் கையை வைத்தான். அஞ்சலியின் கண்களில் இப்போது அந்த பழைய பயம் இல்லை என்பதை அவன் கவனித்தான். அந்த பங்களாவில் முதன்முறையாக அவளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய வைத்தபோது அவன் கண்ட பயம் அது. விக்ரம் புன்னகைத்து கொண்டே நேர்மை மற்றும் உண்மையான அன்பின் சக்தி என்ன என்பதையும் அதை எவ்வாறு வெல்லும் என்பதையும் முழு உலகிற்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினான். அவன் தங்களின் எதிர்காலத்தின் அடித்தளமாக விளங்கும் ஒரு புதிய திட்டத்தின் ஆவணங்களை அஞ்சலியிடம் ஒப்படைத்தான். அவர்கள் இருவரும் இணைந்து சாந்தி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை மிக பிரம்மாண்டமாக தொடங்கினர். அதன் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களில் உயர்கல்வி, நவீன மருத்துவ சேவை மற்றும் மேம்பட்ட விவசாய தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பதும் ஏழைகளுக்கு சேவை செய்வதுமே ஆகும். அஞ்சலி தன் தனிப்பட்ட சொத்தின் பெரும் பகுதியை இந்த நல்ல காரியத்திற்காக தாராளமாக வழங்கினாள். ஏனெனில் உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு சேவை செய்வதில்தான் மறைந்திருக்கிறது என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். ரகுவாக இருந்து கிராமத்தில் அவள் பெற்ற அனுபவம் அவளது ஒட்டுமொத்த சிந்தனையையும் மாற்றி அவளை யதார்த்தமான வாழ்க்கைக்கு நெருக்கமாக கொண்டு வந்திருந்தது. விக்ரமும் இந்த சிந்தனையை முழுமையாக ஆதரித்தான். அவர்கள் இருவரும் மீண்டும் தங்களின் திருமணம் நடந்த, தங்களின் வறுமையையும் கடினமான போராட்டங்களையும் மிகவும் எளிமையாக கழித்த அதே சிறிய கிராமத்திற்கு திரும்பினர். கிராம மக்கள் அவர்களை ஏதோ ஒரு பெரிய திருவிழாவை போல வரவேற்றனர். சுற்றிலும் பூக்கள் தூவப்பட்டன. ஒவ்வொரு முகத்திலும் விலைமதிப்பற்ற உண்மையான மற்றும் கள்ளமில்லாத புன்னகை தெரிந்தது. அஞ்சலி தன் புதிய வாழ்க்கையை தொடங்கிய, தன் உண்மையான வாழ்க்கை துணையை பெற்றெடுத்த அந்த பழைய மண் வீட்டின் முன்னால் தலை வணங்கினாள். அரண்மனைகளை விடவும் அந்த சிறிய வீட்டில்தான் தனக்கு அதிக நிம்மதி கிடைத்தது என்பதை அவள் உணர்ந்தாள். கிராமத்தில் அவர்கள் ஒரு அதிநவீன மருத்துவமனையையும் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தையும் கட்டினர். இதனால் அங்கிருக்கும் இளைஞர்கள் கல்விக்காகவும் சிகிச்சைக்காகவும் தூரத்தில் உள்ள நகரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. அஞ்சலி தானே நேரடியாக அங்கு சென்று குழந்தைகளை ஊக்குவித்ததுடன் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கடின உழைப்பாலும் உண்மையாலும் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று அவர்களுக்கு கூறினாள். விக்ரமும் கிராமத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பெரும் முதலீடு செய்தான். இதனால் அந்த பகுதி இப்போது மாநிலத்திலேயே ஒரு முன்மாதிரி கிராமமாக உருவெடுத்து நின்றது. நகரத்தில் விவி குரூப் மற்றும் சர்மா எம்பையர் ஆகிய இரண்டும் ஒன்றாக இணைந்தன. இதன் மூலம் அது நாட்டின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் நேர்மையான அறநெறி மதிப்புகளின் அடிப்படையில் செயல்படும் ஒரு வணிக சக்தியாக மாறியது. அஞ்சலி கார்ப்பரேட் உலகில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டாள். அவளுக்கு உமன் ஆஃப் தி இயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது அவளது கடின உழைப்பிற்கும் திறமைக்கும் கிடைத்த ஒரு சிறிய சான்றாகும். விக்ரம் எப்போதும் அவளுக்கு பின்னால் ஒரு வலுவான தூணாக நின்றான். ஒரு உண்மையான தூணை போல ஒவ்வொரு திருப்பத்திலும் அவளுக்கு ஆலோசனை வழங்கி அவளது தைரியத்தை அதிகரித்து கொண்டே இருந்தான். அவர்களின் அன்பு இப்போது இன்னும் ஆழமாகி இருந்தது. ஒரு நாள் மாலை அவர்கள் இருவரும் தங்களின் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து மறையும் சூரியனை பார்த்து கொண்டிருந்த போது அஞ்சலி விக்ரமின் கைகளை பற்றி கொண்டு தன் பழைய கேள்வி ஒன்றை மீண்டும் கேட்டாள். தனக்கு அவனது பணத்தின் மீதுதான் ஆசை இருக்கும் என்றோ அல்லது தன்னை பாதி வழியில் விட்டு சென்று விடுவாள் என்றோ அவனுக்கு எப்போதும் சந்தேகமே வந்ததே இல்லையா என்று கேட்டாள். விக்ரம் அஞ்சலியை தன் கைகளில் அணைத்து கொண்டு, உன் கண்களின் நேர்மை எனக்கு முதல் நாளிலேயே நீ ஒரு வைரம் என்பதை சொல்லிவிட்டது என்றான். அந்த பொய் திருமண நாடகம் வெறும் உலகத்தை சோதிப்பதற்காக மட்டும்தான் என்றும் அவன் ஒப்புக்கொண்டான். அஞ்சலி தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கசப்பான அனுபவமும் இப்போது ஒரு இனிமையான நினைவாக மாறிவிட்டதை உணர்ந்தாள். தனக்கு எப்போதெல்லாம் காயம் ஏற்படுத்தினார்களோ அவர்கள் அனைவரையும் அவள் மன்னித்து விட்டாள். வெறுப்பை நெஞ்சில் சுமந்தால் மனிதன் தனக்கு தானே தீ வைத்து கொள்வான் என்பதை அவள் அறிவாள். எனவே அவள் அன்பு மற்றும் கருணைக்கு மட்டுமே தன் இதயத்தில் இடம் கொடுத்து முன்னோக்கி சென்றாள். விக்ரம் அஞ்சலியின் நெற்றியில் முத்தமிட்டு
வரவிருக்கும் ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வுகளையும் ஒன்றாக இணைந்து எதிர்கொள்வோம் என்றும் ஒருபோதும் ஒருவரையொருவர் கைவிட மாட்டோம் என்றும் வாக்கு கொடுத்தான். அவர்களின் இந்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு தான் அவர்களின் வெற்றிகரமான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியமாக இருந்தது. அஞ்சலியை முதல் இரவன்று வரவேற்ற கிராமத்து வயதான பெண்மணி இப்போது அஞ்சலியின் அறக்கட்டளையின் முதன்மை பாதுகாவலராக இருந்தார். அவர் அஞ்சலியை தன் சொந்த மகளை போல கருதி அன்பு செலுத்தினார். அஞ்சலி அடிக்கடி அவரிடம் சென்று ஆலோசனை பெறுவதுடன் அவருடன் கிராமத்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வாள். இது அவள் தன் வேர்களுடன் இணைந்திருக்க மிகவும் உதவியாக இருந்தது. அதிகாரமும் பணமும் வெறும் கருவிகள் தான் என்பதை அவள் கற்றுக்கொண்டாள். உண்மையான இலக்கு என்பது நாம் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றமும் பரப்பும் மகிழ்ச்சியும் தான். அஞ்சலியின் வாழ்க்கை இப்போது முழுமையாக அர்த்தமுள்ளதாக மாறியிருந்தது. மாயா மற்றும் காவியாவின் நிலை சிறையில் மிகவும் மோசமாக இருந்தது. அங்கு தங்களின் தவறுகளை பற்றிய உணர்வு அவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் ஏற்பட்டது. ஆனால் இப்போது வருத்தப்படுவதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. அஞ்சலியின் பெயர் எவ்வளவு மரியாதையுடன் உச்சரிக்கப்படுகிறது என்பதையும் தங்களின் சொந்த பெயர் வெறும் வெறுப்பிற்கும் அவமதிப்பிற்கும் அடையாளமாக மாறிவிட்டதையும் அவர்கள் கண்டனர். தங்களின் தோல்வியை தங்களின் சொந்த கண்களால் பார்ப்பதும் அதற்கு எதுவும் செய்ய முடியாமல் இருப்பதுமே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனையாக இருந்தது. அடுத்த பிறவியிலாவது அவர்கள் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்று அஞ்சலி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார். விக்ரம் அஞ்சலிக்காக ஒரு விசேஷமான ஆச்சரியத்திற்கு திட்டமிட்டிருந்தான். அவன் அவளை உலகிலேயே மிகவும் அமைதியான மற்றும் அழகான ஒரு தீவிற்கு அழைத்து சென்றான். அங்கு அவர்கள் இருவரும் மட்டுமே இயற்கையின் மடியில் இருந்தனர். அங்கு அவர்கள் மீண்டும் தங்களின் திருமண பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இந்த முறை எந்த ஒரு ஆடம்பரமோ அல்லது மறைக்கப்பட்ட உண்மையோ இருக்கவில்லை. வெறும் இரு ஆன்மாக்களின் உண்மையான மற்றும் புனிதமான இணைப்பாக மட்டுமே அது இருந்தது. தனக்கு தனமும் செல்வமும் கிடைத்தது மட்டுமன்றி தன் ஆன்மாவை ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணையும் கிடைத்திருப்பதால் தான் உலகிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி பெண் என்பதை அஞ்சலி உணர்ந்தாள். அவர்களின் பயணம் இப்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியிருந்தது. காலம் கடந்து சென்றது. அஞ்சலி மற்றும் விக்ரமின் கதை ஒரு காவியமாக மாறியது. நேர்மை மற்றும் பொறுமையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக மக்கள் அதை வரவிருக்கும் தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுத்தனர். ஒரு சாதாரண உழவன் அல்லது விவசாயம் சாராத தோற்றமுடைய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் இதயத்தால் பணக்காரனாக இருந்ததால் உலகையே மாற்ற முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினர். அஞ்சலி தன் தந்தையிடமிருந்து பெற்ற அதே நல்ல ஒழுக்கங்களை தன் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்தாள். அவர்களை எப்போதும் எளிமையோடு வாழ செய்தாள். அவர்களின் இல்லம் எப்போதும் மகிழ்ச்சியின் ஒளியாலும் பரஸ்பர அன்பின் நறுமணத்தாலும் நிறைந்து இருந்தது. அஞ்சலி தன் டைரியின் இறுதி பக்கத்தில் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் எழுதினாள். அன்பு என்பது வார்த்தைகளால் சொல்லப்படுவது அல்ல, மாறாக ஆபத்து காலத்தில் துணையாக நிற்பது. அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். அங்கு நிலவின் ஒளி தோட்டம் முழுவதையும் நனைத்து ஒரு விசித்திரமான அமைதியை உணர செய்தது. அது மிகவும் இனிமையாக இருந்தது. விக்ரம் பின்னால் இருந்து வந்தான். அவன் அஞ்சலியின் கையில் இருந்த பேனாவை வாங்கி கொண்டான். இனி எழுதுவதற்கல்ல, இந்த அழகான தருணத்தை ஒன்றாக வாழ்வதற்கான நேரம் இது என்று கூறினான். அஞ்சலி புன்னகைத்தாள். தன் டைரியை மூடினாள். எப்போதும் போல அவர்களின் சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களின் எளிமையில் எந்த ஒரு குறையும் வரவில்லை. அவர்கள் இன்றளவும் சில நேரங்களில் அனைத்தும் தொடங்கிய அதே பழைய கிராமத்து வீட்டிற்கு சென்று இரவை கழித்தனர். அங்கிருக்கும் மண் தாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பதையும் தங்களின் உண்மையான சக்தி எங்கு மறைந்திருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு நினைவூட்டி அவர்களை எப்போதும் ஊக்குவித்து கொண்டே இருந்தது. அந்த சாதாரண விவசாயிதான் உண்மையில் தன் வாழ்க்கையின் மிக மதிப்புமிக்க முத்து என்பதை அஞ்சலி உணர்ந்தாள். அவர்தான் அவளுக்கு ஒரு புதிய பிறவியை கொடுத்திருந்தார். அவர்களின் காதல் கதை இப்போது அழியாத ஒன்றாக மாறி மக்களின் இதயங்களில் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கப் போகிறது. அஞ்சலி தன் தந்தையின் கனவை நிறைவேற்றி சர்மா எம்பையர் நிறுவனத்தை சர்வதேச அளவில் வெறும் லாபத்திற்காக மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புகளுக்காக அறியப்படும் ஒரு நிறுவனமாக மாற்றினாள். அவள் பல அனாதை இல்லங்களையும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் தங்கும் இடங்களையும் கட்டினாள். அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய திசையும் புதிய வாழ்க்கையும் கிடைத்தது. இது அஞ்சலியின் கருணை உள்ளத்திற்கு அடையாளமாக இருந்தது. விக்ரமும் தன் தொழில்நுட்ப திறமையை பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கினான்.
அதை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் கனவை நனவாக்கினான். அவர்கள் இருவருமே உண்மையிலேயே ஒரு பவர் கப்பலாக திகழ்ந்தனர். இறுதியில் உண்மையான மகிழ்ச்சி அரண்மனைகளின் ஆடம்பரத்தில் இல்லை, மாறாக நாம் நம் அன்புக்குரியவர்களுடன் முழு நம்பிக்கையோடு செலவிடும் அந்த சிறிய சிறிய தருணங்களில்தான் இருக்கிறது என்பதை அஞ்சலியும் விக்ரமும் நிரூபித்து காட்டினர். அவர்களின் கதை சிரமங்களை கண்டு அஞ்சி தோல்வியை ஒப்புக்கொள்பவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். ஏனெனில் ஒவ்வொரு இருண்ட இரவிற்கும் பிறகு ஒரு பொன்னான விடியல் நிச்சயம் உண்டு. அஞ்சலி தன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஆழமான திருப்திகரமான மூச்சை இழுத்து விட்டாள். அவளது எதிர்காலம் இப்போது முற்றிலும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்பதை அவள் அறிவாள். அன்பே வென்றது, தீமை முற்றிலும் அழிந்தது. ஒட்டுமொத்த கிராமமும் நகரமும் இப்போது ஒரே குரலில் அஞ்சலி மற்றும் விக்ரமின் புகழை பாடியது. ஏனெனில் அவர்கள் தங்களின் குடும்பத்தை மட்டும் நிலைநிறுத்தவில்லை, மாறாக ஆயிரக்கணக்கான இல்லங்களின் அணைந்து போன விளக்குகளை மீண்டும் ஏற்றியிருந்தனர். அவர்களின் பாரம்பரியம் இப்போது அவர்களின் நற்செயல்களின் மூலம் என்றென்றைக்கும் வாழும். வரவிருக்கும் காலங்களில் மக்களை உண்மையான பாதையில் செல்வதற்கு தொடர்ந்து ஊக்குவித்து கொண்டே இருக்கும். தன் வாழ்க்கை இப்போது ஒரு முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள கதையாக மாறிவிட்டது என்பதை அஞ்சலி உணர்ந்தாள். அதன் முடிவு மிகவும் அழகானதாகவும் நீதியானதாகவும் இருந்தது. அவள் புன்னகைத்தவாறே ஒரு புதிய விடியலை நோக்கி முன்னோக்கி சென்றாள். நன்றி.